ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். ஸோ லைவ் ஆகிடுச்சுன்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஓகே, லைவ் ஆகிடுச்சு. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஸோ நம்ம சரி பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர், ஓகே இல்லை? போகலாம்ல? ஸோ இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்மேச்சர் வைண்டிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சார் இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான், பட் நீங்கள் ஷார்ப்பாக கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் நமக்கு கன்ஃபியூஸும் ஆகும், ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோக்கு எவ்வளோ கன்ஃபியூஸும் ஆகும். ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இருந்த இஷ்யூவை பற்றி பேசிடலாம். ஸோ நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம்ல, ஒரு மெஷினோட வைண்டிங்கோட டிசைன் ஏன் தேவை அப்படின்றத நான் நேற்று தான் ரிசல்ட்டாக நான் கன்க்ளூட் கொடுத்தேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எனக்கு ஒரு கன்க்ளூஷன்ஸ் கிடைக்கும். அந்த கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கிளாஸஸ் நம்ம போகணும், ஓகேங்களா? அப்போ தான் ஒரு ப்ரொசீஜராக இது உங்களுக்கு புரியும். ஏன்னா பிகாஸ் இது ப்ராக்டிக்கலாக எல்லாமே இருக்குப்பா. இந்த மோட்டார் அப்படின்றது என்ன, ப்ராக்டிக்கலாக நம்ம சிங்க்ரனஸ் மெஷின்ஸை பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் போனீங்கன்னா அந்த இடத்துல சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான் இருக்க போகுது. அந்த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் என்னென்ன பிரச்சனைங்க வந்துச்சு அப்படின்னு இதை ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எவால்வேட் ஆகி இப்போ இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இப்போ அங்கே இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஈஸி, பிகாஸ் இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆக போகுது. ஸோ ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃப்யூச்சரில் ஜாபுக்கு போனாலுமே, ஸோ ஒரு ஏஐயாக நீங்கள் ப்ளேஸ் ஆனாலுமே அப்போ உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அண்ட் தென் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இது தேவை தான், நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட்டு. ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி, ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம கிளாஸஸில் இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுறோம். வெதர் நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க, ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும், எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு ஐடியா இல்லை, ஸோ என்னென்ன ரிசோர்ஸ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருந்தாலுமே கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமான ஒரு சோர்ஸாக தான் ஆக்ட் ஆகுவேன், ஓகேங்களா? ஸோ நம்ம அதை தாண்டி நம்ம பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்ததாக ஸோ நம்ம எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான், ஓகேங்களா? ஸோ டெய்லி நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் கொஷின் டிஸ்கஷன்ஸ். அந்த கிளாஸஸ்லேருந்து கொஷின் டிஸ்கஷன்ஸ் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிடும். கோர்ஸோட வேலிடிட்டினா தட் இஸ் 2 years. அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லா திங்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சார் நம்ம இன்ஸ்டியூட்னில் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் பிஃபோர் தட் அந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்கள் பேசணும். யார் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க, ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் அவங்களோட பேக்ரவுண்ட், ஸோ அவங்களுக்கு என்ன டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கும், பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க அப்படின்றது வேணும். ஸோ கண்டிப்பாக பிகாஸ் நீங்கள் ஒருத்தரோட கைடன்ஸில் இருக்க போகிறீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன படிச்சிருக்காங்க, ஸோ இதை பற்றியான ஒரு பேசிக் ஐடியாலஜிஸ் இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு எப்படி கைட் பண்ண போகிறாங்க, அவங்க உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக இருப்பாங்களா, ஸோ இல்லை ஆஃப்டர் சம் டைம்ஸ் அவங்க இல்லாமல் போயிடுவாங்களா, ஸோ இல்லாமல் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு ரீகேப்பு. லாஸ்ட் கிளாஸ் ரீகேப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்தோம். சார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. 2 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று சாலியன் போல் கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்ததா சிலிண்ட்ரிக்கல் போல் கன்ஸ்ட்ரக்ஷன். சார் எனக்கு நான் ஆல்ரெடியே பேசிட்டேன். ஸோ எப்பவுமே பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு என்ன வேணும்னா சைனசாய்டல் அவுட்புட் தான் வேணும், ஓகேங்களா? பவர் சிஸ்டமோட நீடுன்னா நான் ஃபர்ஸ்ட் நாள் அதுதான் சொன்னேன், நீட் ஆஃப் சைனசாய்டல் அவுட்புட். ஸோ சைனசாய்டல் அவுட்புட் இருந்தால் தான் என் மெஷின்ஸில் ரொம்ப கம்மியான லாஸஸ் அக்கர் ஆகும். ஸோ பிகாஸ் சைனசாய்டல் அவுட்புட் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதில் நிறைய ஹார்மோனிக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு பியூர் சைனசாய்டலில் தட் இஸ் ஹார்மோனிக் இஸ் 0. அடுத்ததாக ஒரு வேவ்ஃபார்ம் சைனசாய்டலாக இல்லை அப்படின்றதே அதில் ஹார்மோனிக் இருக்குது அப்படின்றது தான் அதை குறிக்குது,
ஒரு பியூர் சைனசாய்டல் எப்பவுமே அதுக்கான ஒர்க்கை மட்டும்தான் பண்ணும், லாஸஸை கொடுக்காது. அடுத்ததா ஒரு நான் சைனசாய்டல் வேவ்ஃபார்ம், சைனசாய்டலாக இல்லாத ஒரு வேவ்ஃபார்மு எனக்கு ஒரு ஆக்சுவல் ஒர்க்கையும் கொடுக்கும், அது கூடயே எனக்கு லாஸஸையும் கொடுக்கும். ஸோ அதனால எப்பவுமே நமக்கு ஒரு பியூர் சைனசாய்டல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே பார்ப்போம். ஸோ இந்த சாலியன் போலை பொறுத்த வரைக்கும் அந்த போல் ஷூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கரெக்டாக. போல் கோர் பார்த்தீங்கன்னா இப்படி சைனசாய்டலாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் சைனசாய்டலாக இருந்துச்சு சாலியன் போலை பொறுத்த வரைக்கும். சாலியன் போலோட டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சைனசாய்டல். அப்போ என்னோட அவுட்புட் ஃப்ளக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனசாய்டல். அப்போ அவுட்புட் இஸ் பியூர் சைனசாய்டல். கரெக்டாக அவுட்புட் எனக்கு என்னவா கிடைச்சிச்சுன்னா பியூர் சைனசாய்டல். இங்கே நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல எனக்கு பியூர் சைனசாய்டல் கிடைக்காது, தட் இஸ் அ ஸ்கொயர் சைன் வேவ் அப்படின்னு கிடைச்சிச்சு. சிலிண்ட்ரிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதனால எனக்கு கிடைச்ச அவுட்புட் இந்த மாதிரி ஸ்டெப்டாக தான் இருந்துச்சு, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரியான வேவ் ஃபார்ம்ஸ் தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ கரெக்டாக இந்த மாதிரியான வேவ்ஃபார்ம் தான் கிடச்சிச்சு. அப்போ இந்த கேஸில் நீங்கள் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஸ்கொயர் சைன் வேவ். ஓகேங்களா, திஸ் இஸ் அ ஸ்கொயர் சைன் வேவ். என்னோட சாலியன் போல் மிஷின் மட்டும் எனக்கு பியூர் சைன் வேவ் கொடுத்துச்சு, ஆனால் சிலிண்ட்ரிக்கல் போல் மிஷினை பொறுத்த வரைக்கும் எனக்கு பியூர் சைன் வேவ் தான் கொடுத்துச்சு. ஸோ அப்பயே நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், இந்த சைன் வேவ் நமக்கு வேண்டாம், பிகாஸ் இந்த வேவ் ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சம் ஹார்மோனிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஹார்மோனிக்ஸை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன்னா அப்போ தான் உங்களுக்கோட நீடு தெரியும், நீடோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஓகேங்களா, ஓகேப்பா சார், நான் அதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ட்ரிபிள்இ மேஜராக இருந்தீங்கன்னா ஸோ நமக்கான கிளியரிங் சான்சஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். பிகாஸ் நமக்கு நாளைக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எந்த கிளாஸஸும் இல்லைல்ல, அதனால நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு கிளாஸ் மட்டும் தான் சிக்னல் கிளாஸ் இருக்குது. ஸோ அதை ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த ரிசல்ட்ஸை வந்து கோ த்ரூ பண்ணுறேன். ஓகேங்களா, பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்குறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, ஸோ நமக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, அப்போது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் போலில் எனக்கு அவுட்புட் பியூர் சைன் வேவ் ஃபார்ம் வரல. ஸோ இது வராததுன்றது ஒரு பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இதுதான் என்னோட பவர் சிஸ்டமோட அவுட்புட், கரெக்டாக. சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான் என்னோட பவர் சிஸ்டமுக்கு பவரை சப்ளை பண்ணுது, கரெக்டா. ஸோ இந்த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் வரப்போகிற அவுட்புட்டே நான் சைனசாய்டலாக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ என் பவர் சிஸ்டம் என்ன பண்ணும்பா, ஸோ கண்டிப்பாக அதால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேவ் ஃபார்மை டிஸ்ட்ராய் பண்ணும். அப்போ இன்னும் மோர் நான் சைனசாய்டலாக மாறிடும், மோர் நான் சைனாக மாறிடும். அப்போது ஸோ அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் லாஸஸ், ரொம்ப அதிகமாக லாஸ் ஆகும். ஓகேயா, அப்போ எஃபிஷியன்சி ரொம்ப புவராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஷினையும் அது ட்ராப் பண்ணும், மிஷினோட ஃபேக்டர்ஸையுமே அது புவர் ஆக்கிடும். ஓகேங்களா, மிஷினுமே சீக்கிரமாக டேமேஜ் ஆக சான்சஸ், ரொம்ப அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா மிஷினோட வைண்டிங் இன்சுலேஷன்லேருந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால நம்ம ஆல்ரெடியே பேசுனது தான், ஸோ எப்பவுமே அவுட்புட் இஸ் மஸ்ட் சைனசாய்டலாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் சைனசாய்டலாக இருக்குது. இப்போ இந்த நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்மை நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, அதை பற்றி நான் இப்போ வந்து கிளியராக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹார்மோனிக்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கும், அது என்ன வேலையை பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே என்ன சொன்னேன், சிலிண்ட்ரிக்கல் போலோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேவ் ஃபார்ம் வந்து இட் இஸ் அ ஸ்டெப்டுன்னு சொன்னேன்னா, ஸ்டெப்டு ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் வாட் த அவுட்புட் ஃப்ரம் த சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார். The output of cylindrical pole synchronous machine or generator alternator. ஓகேங்களா, இப்போ இந்த வேவ் ஃபார்மை பற்றி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேவ் ஃபார்மோட அனாலிசிஸ் யார் கொடுத்துருப்பான்னா, the waveform analysis is given by the Fourier series. அப்போ by using Fourier series யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, the waveform, the above waveform is expressed. ஓகேங்களா,
என்னோட ஃபூரியர் சீரீஸை யூஸ் பண்ணி இந்த வேவ் ஃபார்மை நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இந்த வேவ் ஃபார்மில் எவ்வளோ சைன் வேவ் ஃபார்ம் இருக்குது, ஸோ இந்த வேவ் ஃபார்மில் எவ்வளோ ஹார்மோனிக்ஸ் வேவ் ஃபார்ம் இருக்குது அப்படின்றத என்னோட ஃபூரியர் சீரீஸ் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ஃபார்மை இங்கே திரும்ப ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஃபண்டமெண்டல் அப்படின்னா பியூர் சைன் வேவ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம். இன்செட் ஓகேங்களா. ஸோ இது என்னோட அவுட்புட் ஃப்ரம் த சிலிண்ட்ரிக்கல் மெஷின். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேவ் ஃபார்மை அனாலிசிஸ் பண்ணுறேன்ல. ஸோ இந்த இடத்துல இந்த வேவ் ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பியூர் சைன் வேவ் இருக்குது. இதோட அனாலிசிஸ் யார் கொடுத்துருப்பான்னா ஃபூரியர் தான் நமக்கு கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இதில் இது ஃபண்டமெண்டல் வேவ்ஃபார்ம், இந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்னோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா எப்பவுமே 1 தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்கு தேவையான வேவ்ஃபார்ம். இந்த ஃபண்டமெண்டல் தான் இட் இஸ் கோயிங் டு டூ த ரியல் ஒர்க். ஓகேங்களா. இந்த ஃபண்டமெண்டல் தான் என்னோட ஆக்சுவலான ரியல் ஒர்க்கு கொடுக்குறான். சார் இந்த வேவ் ஃபார்மில் ஃபண்டமெண்டல் மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி பியூர் சைனாக வராமல் இந்த மாதிரி ஸ்கொயராக வந்திருக்காது. அப்போ இதில் என்ன மீன் பண்ணுறேன்னா இதில் இந்த வேவ் ஃபார்ம் மட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா இந்த ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்மில் ஸோ இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்டு ஸ்கொயர் வேவ் ஃபார்மில் இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் ஃபார்ம் இருக்குது. அதோட ஃப்ரீக்வன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த ஸ்டெப் இந்த ஸ்கொயர் வேவ்ஃபார்ம். ஸ்கொயர் வேவ்ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுதான் என்னோட சைன் வேவ்ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு வேவ்ஃபார்ம் இருக்குது. அடுத்ததாக அகைன் இதில் ஸோ இந்த மாதிரியான வேவ்ஃபார்ம்ஸும் இருக்கும். ஸோ சேம் சைன் வேவ்ஃபார்ம்ஸ் வித் ஆர்டர் 3 இருக்கும், ஆர்டர் 5 இருக்கும், ஆர்டர் 7 இருக்கும், ஆர்டர் 9 இருக்கும். ஸோ ஈவன் ஆர்டர்ஸ் மட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவன் ஆர்டர்ஸை நீங்கள் வரைகிறீங்க ரைட். இது ஒரு சைன் வேவ் ஃபார்மாக இருந்துச்சுன்னா ஈவன் ஆர்டர்னால் 2 சைக்கிள் வரும். ஸோ ஒன் இஸ் அ பாசிட்டிவ் சைக்கிள், another one is what நெகட்டிவ் சைக்கிள். இப்போ பாருங்கள் இவனோட ஏரியாவும் கேன்சல் ஆகிடும். ஒரு சைக்கிள்லேயே ஆவரேஜை நீங்கள் பார்க்குறப்போ 0 ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ அதனால ஈவன் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் வில் ஆல்வேஸ் கேன்சல் அவுட், ஆட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் வில் பி எக்ஸிஸ்ட். ஆட் ஆர்டர்னா என்ன 1 2 3 சைக்கிள்ஸ் வரும். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் 3 சைக்கிள்ஸ் இருக்கணும். திஸ் இஸ் அ தேர்ட் ஆர்டர். ஸோ இந்த இடத்துல க்ரீன் அப்படின்னு போடுறேன்ல. ஸோ க்ரீன் இஸ் அ தேர்ட் ஆர்டர். ஓகே. ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி 5th ஆர்டர் இருக்கும், 7th ஆர்டர் இருக்கும், 9th ஆர்டர் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஆர்டர்ஸ் கீப் ஆன் போயிட்டே இருக்கும்பா. ஸோ அடுத்ததான் ஸோ 1 2 3 4 5. ஓகே. இப்போ பாருங்கள் இதில் 5 சைக்கிள்ஸ் இருக்கும். ஒரு சைக்கிள்குள்ளேயே 5 சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ இது 5th ஆர்டர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் 7th ஆர்டரை எழுதலாம். ஓகேங்களா. இப்போ இது வந்து 7th ஆர்டர். 7th ஆர்டர்னா என்ன மீன் பண்ணுறேன்னா 7 வேவ்ஃபார்ம்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே. ஓகேங்களா. அதாவது 7 சைக்கிள்ஸ் இருக்கும். இதில் ஒரு ஹாஃப் சைக்கிள் வருதுன்னா
இந்த எல்லோவை பார்த்தீங்கன்னா 7 ஹாஃப் சைக்கிள்ஸ் இருக்கும் சார். அதாவது என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த மொத்த வேவ் ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொத்த வேவ் ஃபார்ம்ஸோட அடிஷன் தான் என்னோட இந்த ரெட் வேவ் ஃபார்ம். ஓகே, இந்த மொத்த வேவ் ஃபார்ம்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா சார் வரப்போகிற ரிசல்ட் தான் என்னோட ரெட் வேவ் ஃபார்ம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரெட் வேவ் ஃபார்மை எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ கிளியராக, அதாவது இந்த மொத்த வேவ் ஃபார்ம்ஸை ஆட் பண்ணேன்னா அப்போ வரப்போகிறது தான் என்னோட கிவன் ரெட் வேவ் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணி வந்த ரிசல்ட் தான் என்னோட ஸ்டெப். புரியுது இல்லை? அதில் ஒரு ஃபண்டமெண்டல் இருக்குது. திஸ் இஸ் வாட் ஃபண்டமெண்டல். ஸோ ரிமைனிங் இருக்குல்ல, இவன் மொத்தமே ஹார்மோனிக்ஸ். ஓகேயா, ஸோ அப்போது ஒரு வேவ் ஃபார்ம் சைனசாய்டலாக இல்லாமல் போச்சுனாலே அதில் சம்வாட் ஹார்மோனிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வேவ் ஃபார்ம் சைனசாய்டலாக இல்லாதது எனக்கு இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான், இந்த ரெண்டும் சேம் தான்ப்பா. இந்த வேவ் ஃபார்மும் நான் மேலே காமிச்சிருக்கேன்ல அந்த வேவ் ஃபார்மும் கீழே இருக்கிற வேவ் ஃபார்மும் எப்பவுமே சேம் தான். ஸோ இந்த சைனசாய்டல் வேவ் ஃபார்மோட இந்த சிம்பிளாக இருக்கிற ஹார்மோனிக்ஸ் ஆட் ஆகிறப்போ இந்த வேவ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ இந்த வேவ் ஃபார்ம் என்னன்னு சொல்லலாம், நம்ம சைன் பிளஸ் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து சைன் வேவ் ஃபார்ம் பிளஸ் ஹார்மோனிக்ஸ். ஓகே, அப்போ அந்த இடத்துல சைன் வேவ் ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா, சைன் வேவ் ஃபார்ம் வில் ப்ரொடியூஸ் த ஆக்டிவ் ஒர்க். சைன் வேவ் ஃபார்ம் எப்பவுமே என்ன பண்ணும்னா வில் ப்ரொவைட் டார்க். மோட்டரை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, மோட்டரை பொறுத்த வரைக்கும் வில் ப்ரொவைட் யூனிஃபார்ம் டார்க். ஓகேங்களா, இன் மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். In motors it will provide uniform torque for rotation, for its rotation. ஒரு மோட்டார் ரொட்டேட் ஆகிறதுக்கு தேவையான யூனிஃபார்மான டார்க்கை மட்டும்தான் சைன் வேவ் ஃபார்ம்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன் நான் பர்டிகுலராக மோட்டருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என் பவர் சிஸ்டமில் லோடு கன்சியூமர்ஸ் நம்ம என்னப்பா அதிகமாக வச்சுருக்கோம், ஸோ மோட்டர்ஸ் தான் நான் அதிகமாக வச்சுருக்கோம். லைக் இண்டக்டிவ் லோட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு மிஷினரியில் பார்த்தாலும் சின்ன மோட்டர் நினச்சி இருக்கும். கரெக்டாக ஃபேனு, வாஷிங் மிஷினு, ஸோ ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாத்துலேயுமே மோட்டர் இருக்கும். மோட்டர் இல்லாமல் எதுவும் கிடையாதுண்ணா. ஓகேப்பா, அதில் யூனிஃபார்மான டார்க்கு கொடுத்துருக்கோம் இந்த சைன் வேவ் ஃபார்ம். இந்த ஹார்மோனிக்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவான்னா, இன் மோட்டர்ஸில் இட் வில் ப்ரொடியூஸ் பல்சேட்டிங் டார்க். பல்சேட்டிங் டார்க் அப்படின்றது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, பல்சேட்டிங் டார்க்னா என்னன்னா, ஸோ மெஷினோட டார்க்கு ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அடுத்த ஆஃப் சைக்கிளுக்கு லெஃப்ட் சைடில் வரும். ஏன்னா அந்த சைக்கிளோட அந்த பாயிண்ட் எனக்கு அதை மீன் பண்ணும். பாருங்க, ஸோ இது ஃபண்டமெண்டல்னா ஃபண்டமெண்டலோட ஸ்பீட் எப்படி இருப்பாங்க, சாரிப்பா, திஸ் ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டுப்போம். திஸ் வாட் ஃபண்டமெண்டல், ரைட், இது நம்மளோட ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டலோட ஸ்பீடு இது. ஆனால் ஹார்மோனிக்கோட ஸ்பீடு தேர்ட் ஆர்டர்னா, இப்போ பாருங்க 3 வேவ் ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு. பாருங்க, ஸோ இதில் இவன் இந்த டைரக்ஷனில் போகிறான், இந்த டைரக்ஷனில் போகிறான், அடுத்து இந்த டைரக்ஷனில் போகிறான். இந்த ஒரு ஹாஃப் சைக்கிளில் எடுத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இந்த ஆங்கிளில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் யாருக்கு மேக்னிடியூட் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப ஹைட்டாக இருக்கா அவங்களுக்கு தான் மேக்னிடியூட் அதிகம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கு ரொம்ப மேக்னிடியூட் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலுக்கு தான் மேக்னிடியூட் அதிகம். ஸோ திஸ் இஸ் வாட் மேக்னிடியூட் ஃபார் ஃபண்டமெண்டல். இது தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்கோட மேக்னிடியூடு. ஓகே, அப்போது மேக்னிடியூட் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் அதிகமான டார்க்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் வில் ப்ரொவைட் மோர் டார்க்.
மோர் யூனிஃபார்ம் டார்க். கரெக்டாக, ஏன்னா ஃபண்டமெண்டல் நமக்கு யூனிஃபார்மான டார்க்கை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டல் வேவ் ஃபார்மு மெஷின் ரொட்டேட் ஆகிறதுக்கு தேவையான யூனிஃபார்மான டார்க்கை நிறைய கொடுக்குது. ஆனால் இங்கே இருக்கிற தேர்ட் ஹார்மோனிக் இருக்காங்க பாருங்க, இந்த தேர்ட் ஹார்மோனிக் இப்போ பாருங்க, இந்த டார்க் யூனிஃபார்ம்னு நான் சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, இவன் இந்த டைரக்ஷன் ஃபுல்லாகவே இந்த ஃபுல் ஆஃப் சைக்கிளுக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கான். ஆனால் இவன் ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷனில் போயிருக்கான், அடுத்து இந்த டைரக்ஷனுக்கு வந்திருக்கான், அடுத்து இந்த டைரக்ஷனுக்கு வந்திருக்கான். கரெக்டா? இதுதான் நான் நான் யூனிஃபார்ம் டார்க்குன்னு சொல்கிறேன். இந்த செட் ஆஃப் டார்க்கு தான் என்னன்னு சொல்கிறேன்னா, தட் இஸ் அன்யூனிஃபார்ம் டார்க் ஆர் பல்சேட்டிங் டார்க். ஓகே, திஸ் டார்க் இஸ் பல்சேட்டிங் டார்க். ஆனால் இந்த பல்சேட்டிங் டார்க்கோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ ஏன்னா இவனோட மேக்னிடியூட் இஸ் லோ. இவன் மேக்னிடியூட் ஃபார் எக்ஸாம்பிள் இவன் 5, இவன் என்னப்பா இருக்கான் ப்ளூவு, அவன் எய்தர் 20 கிட்ட இருப்பான். ஓகேங்களா, 20 ஆர் வாட் எவர், இல்லை 15 கூட எடுத்துக்கலாம். ஓகே, இவன் 15 இருக்கான். ஃபண்டமெண்டலோட மேக்னிடியூட் 15 இருக்கு. தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்கோட மேக்னிடியூடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக் வில் ப்ரொடியூஸ். ஸோ என்ன டார்க் பண்ண போகுது? யூனிஃபார்ம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண போகுது கிடையாது. இட் ப்ரொடியூசஸ் பல்சேட்டிங் டார்க் with less magnitude when compared to. So யாரோட? ஃபண்டமெண்டல் டார்க். கரெக்டா? என்னோட ஃபண்டமெண்டல் டார்க்கை கம்பேர் பண்றதப்போ என்னோட பல்சேட்டிங் டார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ புரியுது இல்ல? ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா மெஷின் எதை ஃபாலோ பண்ணும்? யார் அதிகமா இருக்கானோ அவனை தான் ஃபாலோ பண்ணும். அப்போ கண்டிப்பா என்னவாகும்? டியூரிங் ஹார்மோனிக்கோட நீங்க ஒரு வேவ்ஃபார்ம் கொடுத்தாலுமே மெஷின்ஸ் ரொட்டேட் ஆகும் தான். ஆனா இந்த பல்சேட்டிங் டார்க் பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பல்சேட்டிங் டார்க் வில் ப்ரொவைட் ஹீட் இன் த மெஷின். ஓகேங்களா, in motors it will provide pulsating torque. This will produce extra heat. This will produce extra heating. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆக்சுவலா இந்த பல்சேட்டிங் டார்க்னால எனக்கு எந்த யூஸ்ஃபுல் வேலையும் நடக்க போதில்லை. ஏன்னா என் மெஷின் ரொட்டேட் ஆக போகிறது யாராலன்னா யூனிஃபார்மான அந்த ஃபண்டமெண்டல் டார்க்கால தான். ஃபண்டமெண்டல் டார்க்னால தான். இந்த ஃபண்டமெண்டல் டார்க் எதுனாலன்னா ஃபண்டமெண்டல் சப்ளைனால மட்டும்தான். அப்போ இந்த வர ஹார்மோனிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு அன்வான்ட் தான். ஸோ எப்பவுமே வி டோன்ட் வாண்ட் த ஹார்மோனிக்ஸ். ஓகேங்களா, இது எதுக்குன்னா தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்கு மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்கோட மேக்னிடியூட் இஸ் லெஸ்ஸர் தேன் த ஃபிஃப்த் ஆர்டர் ஃபண்டமெண்டல் மேக்னிடியூட். கரெக்டா? ஃபண்டமெண்டலோட மேக்னிடியூட விட தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்கோட மேக்னிடியூடுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கு. சி, அதே மாதிரி நீங்கள் ஃபிஃப்த் ஆர்டரோட மேக்னிடியூடு பார்க்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக், ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக் டார்க். ஓகேங்களா, ஸோ இதோட மேக்னிடியூட் இஸ் லெஸ் தேன் தேர்ட் ஆர்டர். ஓகேங்களா, ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, when order increases its magnitude decreases. ஓகேங்களா, ஸோ ஆர்டர் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, when order of harmonics increases its magnitude decreases. அடுத்து நமக்கு தெரியும் ஈவன் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் வில் ஆல்வேஸ் கேன்சல் அவுட். நமக்கு அதுவும் தெரியும்ல, ஸோ அதை கூட இங்கே எழுதிடுறேன். ஈவன் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் வில் ஆல்வேஸ் கேன்சல் அவுட். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே ஈவன் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகேங்களா, when order of harmonics increases its magnitude decreases. So lower order harmonics, lower order
harmonics are more dominant when compared to higher order harmonics. ஸோ என்னோட லோயர் ஆர்டர் ஹார்மோனிக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஏன்னா மேக்னிடியூட் அதிகம் when compared to the ஃபிஃப்த் ஆர்டர். நீங்கள் பார்த்தீங்கல்ல, தேர்ட் ஆர்டரை கம்பேர் பண்ணுறப்போ ஃபிஃப்த் ஆர்டரோட மேக்னிடியூட் இஸ் வாட் 3 தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஆர்டரோட மேக்னிடியூடை கம்பேர் பண்ணுறப்போ ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக்கோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை தான் நான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். ஸோ லோயர் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் ஆர் மோர் டாமினன்ட் when compared to the higher order harmonics. ஸோ அதனால we always neglect higher order harmonics. ஸோ அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம்னா ஆர்டர் 11, 13, 15, ஸோ இந்த 17 இது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, these are neglected. ஓகே, இந்த ஹையர் ஆர்டர் ஹார்மோனிக்ஸை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அவனோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வரப்போகிற இந்த ஹீட்டிங், பல்சேஷன் அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக்காக என்னோட ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக்ஸு. இப்போ இது புரியுது இல்லைப்பா? ஸோ என்னோட தேர்ட் ஆர்டர்னா என்ன, ஃபிஃப்த் ஆர்டர்னா என்ன, செவன்த் ஆர்டர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சிம்பிள் தான். ஒரு வேவ்ஃபார்ம் நான் சைனசாய்டலாக இல்லை அப்படின்றது எனக்கு இதை தான் மீன் பண்ணுது. இந்த வேவ்ஃபார்மில் என்ன இருக்குன்னா அதில் ஒரு பியூர் ஃபண்டமெண்டல் வேவ்ஃபார்ம் இருக்கும், அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன சைனசாய்டல் வேவ்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த சைனசாய்டல் வேவ்ஃபார்ம்ஸை தான் நம்ம ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்குமே ஆர்டர் இருக்கும். ஒரு ஹாஃப் சைக்கிளில் ரெண்டு ஃபுல் சைக்கிள் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ அதாவது ஒரு ஹாஃப் சைக்கிளில் ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து இருந்துச்சுன்னா தட் இஸ் செகண்ட் ஆர்டர். அதுவே 3 வந்துச்சுன்னா தட் இஸ் தேர்ட் ஆர்டர். அதுலேயே 5 வந்துச்சுன்னா தட் இஸ் ஃபிஃப்த் ஆர்டர். ஒரு ஃபுல் சைக்கிளில் ஒரு ஹாஃப் சைக்கிளில் எனக்கு 5 ஹாஃப் சைக்கிள் வருதுன்னா ஃபிஃப்த் ஆர்டர், 7 வருதுன்னா செவன்த் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இதில் யார் டாமினண்ட்டாக இருப்பான்னா லோயர் ஆர்டர் தான் டாமினண்ட்டாக இருக்கும். லோயர் ஆர்டர்னா தேர்ட் ஆர்டர் இஸ் டாமினன்ட் கம்பேர்ட் டு ஃபிஃப்த் ஆர்டர், ஃபிஃப்த் ஆர்டர் இஸ் டாமினன்ட் கம்பேர்ட் டு த செவன்த் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக்ஸ். அடுத்ததா இந்த ஹார்மோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் we have the phase sequence also. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஃபண்டமெண்டல் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் வேவ்ஃபார்ம். அடுத்ததா என்ன பார்த்தோம்? தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக். அடுத்ததா ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக். சார் இதுக்கு மேலே நம்ம பெருசாக ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டோம், பிகாஸ் அதுக்கு மேலே போக போக மேக்னிடியூட்ஸ் கம்மியாக போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர், சரி ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் என்னப்பா நமக்கு தெரியும்? ஃபண்டமெண்டல் இட் ப்ரொடியூசஸ் த ஒர்க்கிங் ஃப்ளக்ஸு. ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் வேவ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இட் ப்ரொடியூசஸ் த ஒர்க்கிங் ஃப்ளக்ஸு. இவனோட ஃப்ரீக்வன்சி சேம் ஆஸ் த சப்ளை. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இவனோட ஃபேஸ் சீக்வன்ஸு, இவனோட வோல்டேஜ் எல்லாமே காமனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சி இப்போ இது வந்து 3 ஃபேஸ்க்கு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஃபேஸ்க்கு எடுத்தேன்னா ஸோ VR இஸ் Vm sin of omega t at an angle of 0 degree, either plus 0 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இது போலார் ஃபார்மு. ஓகேங்களா, ஸோ Vm sin omega t plus 0 அப்படின்னு சொல்லி போட்டால் போலார் ஃபார்மு. ஸோ அதே Vm at an angle of 0 degree அப்படின்னு சொல்லனா இது போலார் ஃபார்மு. முன்ன எழுதுனது ரெக்டாங்குலர் ஃபார்மு, இது போலார் ஃபார்மு. இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ இதோட ஃபேஸ் சீக்வன்ஸை நான் இப்போ பார்ப்பேன், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா, VR Vy எப்படி இருக்குன்னா Vm at an angle of 120 degreesல இருப்பான். அடுத்து VB, ஸோ Vm at an angle of 240 degreesல இருப்பான். இந்த கேஸோட ஃபேஸ் சீக்வன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் சீக்வன்ஸ் ஓகேங்களா RYB. ஓகே, ஃபண்டமெண்டலோட ஃபேஸ் சீக்வன்ஸ் என்னன்னா RYB. ஸோ இது காமன் கேஸ். இப்போ தேர்ட் ஆர்டர்னா நமக்கு என்ன தெரியும்? இவனோட ஃப்ரீக்வன்சி என்னப்பா? வி நோ தட் இவனோட ஃப்ரீக்வன்சி இஸ் 50 ஹெர்ட்ஸ். தேர்ட் ஆர்டர் என்ன? இவன் ஒரு சைக்கிள் வந்தான்னா இவன் 3 சைக்கிள் வரான். அப்போ இவனோட ஃப்ரீக்வன்சி இஸ் 3 into 50 which is 150 ஹெர்ட்ஸ். அப்போ இவனோட வேவ் ஃபார்மும் என்னவாயிடும்னா 3 டைம்ஸாக மல்டிப்ளை ஆகிடும்.
ஓகேங்களா? இவனோட வேவ் ஃபார்மும் என்னவாயிடும்னா 3 டைம்ஸாக மல்டிப்ளை ஆகிடும். இப்போ இப்போ விஆர் இன்டூ ஸோ விஎம் ஓகேங்களா? ஸோ இது என்னவாயிடும்னா விஎம் பை 3 மேக்னிடியூட் மட்டும் என்னவாயிடும்னா ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் ஆங்கிளில் வரப்போ தட் இஸ் 0 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? 0 இன்டூ 3. ஸோ இப்போ இது என்னப்பா தட் இஸ் விஎம் பை 3 அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி தான். ஸோ இதை வேணால் இங்கே எரேஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். Vm by 3 at an angle of 0 degree. ஓகேங்களா? ஸோ இது கிளியர் தானே? இங்கே நமக்கு தெரியும் frequency for this frequency is 3 into 50 150 Hz. அவ்வளோதான். ஸோ 3 into 50 150 Hz. அடுத்ததா VR பார்த்தீங்கன்னா சேம் இங்கே மேக்னிடியூடு 3 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆங்கிளில் எந்த சேஞ்சும் கிடையாது. 0 டிகிரி தான் இருக்குது. அடுத்ததா Vy. ஸோ அகெயின் Vm by 3. ஸோ இப்போ என்னப்பா 0 டிகிரி கிடையாது. 120 into 3. ஸோ 120 into 3 என்னப்பா தட் இஸ் 360. Vm divided by 3 that is 360 டிகிரி ஆர் 0 டிகிரி அப்படின்னு போடலாம்ல. 360 டிகிரினா என்ன 0 டிகிரி தானே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஎம்மோட ஆங்கிளும் என்னவாயிடுச்சுன்னா அகெயின் 0 டிகிரியாக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன போட்டுக்கிறேன்னா 0 டிகிரியை தான் போட்டுக்க போகிறேன். ஸோ அடுத்ததான் விபி விஎம் பை 3 120 இன்டூ சாரி இப்போ 120 கிடையாது இல்லை 240னா இவனோட ஆங்கிள் இஸ் 240 இன்டூ 3. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் விஎம் பை 3 அட் அன் ஆங்கிள் ஆஃப் 720 டிகிரி. 720 டிகிரின்னா என்னப்பா அகெயின் இட் இஸ் ஆல்சோ வேணா 0 டிகிரி. கரெக்டா? அகெயின் இட் இஸ் ஆல்சோ 0 டிகிரி. அப்போ பாருங்களேன் ஃப்ரம் திஸ் ஃபார் அ தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் இதுக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் இருக்குப்பா. இதுக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட். ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சீக்வன்ஸ் இருக்குது RYB. ஆனால் தேர்ட் ஆர்டருக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் பாருங்க. ஸோ ஆர் ஃபேஸு ஒய் ஃபேஸு பி ஃபேஸு எல்லாமே 0. VR VY VB is 0 டிகிரி. அப்போ therefore no phase sequence exists. தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சீக்வன்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சீக்வன்ஸ்னு ஒன்று கிடையாதுப்பா. இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ பின்னாடி இது இல்லாததுனால என்ன பிரச்சனை அப்படின்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ தேர்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீக்வன்சி. ஓகேயா? தேர்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சீக்வன்ஸ் கிடையாது. ஸோ இதை பொதுவாக நம்ம என்ன பவர் சிஸ்டமில் இதை என்ன சொல்லுவோம்னா 0 சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 0 சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பவர் சிஸ்டமில் இதையே தான் இந்த தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 0 சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது என்னன்னா திஸ் இஸ் தேர்ட் ஆர்டர். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும். அடுத்து ஃபிஃப்த் ஆர்டர் என்ன பண்ணுறேன் நான் சிம்பிளாக 3ஆல் ஆங்கிளை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதை பாருங்க ஃபிஃப்த் ஆர்டரு. சார் ஃபிஃப்த் ஆர்டர்னா என்ன? ஃப்ரீக்வன்சி இஸ் 5 into up to 120 degrees. சாரி 5 into 50 degrees. 120 ஏன் போடுறோம்? ஸோ ஃப்ரீக்வன்சி 5 into 50 that is 250 hits. இந்த சைக்கிள் இந்த வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சின்னா 250. ஸோ தேர்ட் ஆர்டரோட வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி என்னன்னா தட் இஸ் 150. ஃபண்டமெண்டல் வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா தட் இஸ் 30. சாரி 50. 30 கிடையாது இல்லை. ஓகே, அடுத்ததாக இப்போ பாருங்க. ஸோ VR is equivalent to Vm by 5 0 into 5 that is Vm by 3 sorry 5 pa at an angle of 0 degree. That's it. Okay, அடுத்ததா பாருங்க Vy பாருங்க. So Vy என்ன? Vm by 5 120 into 5. சார் 125 என்ன சார்? 125 is 600 தானே சார்? ஸோ இங்கே பாருங்க Vm by 5 600 எப்படி சார் நம்ம சொல்லலாம்? 600னா என்ன? 0ல ஸ்டார்ட் ஆனேன், ஒரு ரொட்டேஷன் வந்தேன்னா 360 முடிச்சிட்டேன், இன்னொரு ரொட்டேஷன் வந்தேன்னா 720 முடிச்சிருவேன். 2 ரொட்டேஷன் வந்தேன்னா 720 டிகிரி.
ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 600 டிகிரிஸ்ன்னு இருக்குது. அப்போ என்னப்பா, ஸோ இந்த 720 டிகிரியிலிருந்து நான் ஆப்போசிட்டில் ஒரு 120 டிகிரி ரொட்டேஷன் வந்தேன்னு சொல்லிட்டான். நான் வந்து 720 டிகிரியிலிருந்து நான் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு 120 டிகிரி ரொட்டேஷன் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ 720லேருந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் ரொட்டேட் எடுத்தேன். ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, சேம் இந்த 720ன்னு சொன்னாலும் ஒன்று தான், 0 டிகிரின்னு சொன்னாலும் ஒன்று தான், 360 டிகிரின்னு சொன்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஏன்னா 0 டிகிரிலையும் நான் இங்கே தான் இருப்பேன், 360 டிகிரிலையும் நான் இங்கே தான் இருப்பேன், 720லையும் நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ அடுத்ததா இது கூட ஒரு 360 ஆட் பண்ணிங்கன்னா என்ன தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 360லையுமே நான் அங்கே தான் இருப்பேன். அப்போது 720 மைனஸ் 120 டிகிரின்னு சொல்கிறதும் ஒன்று தான், விச் இஸ் ஈக்குவலன்ட் டு, ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவலன்ட் டு என்னன்னு சொல்லலாம்னா மைனஸ் 120 டிகிரின்னு சொல்லலாம். ஓகேயா? அப்போ 600 டிகிரிஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவலன்ட் டு மைனஸ், இட் இஸ் மைனஸ் 120 டிகிரிஸ். ஓகே, அப்போ பாருங்கள் இந்த இடத்துல போய் எழுதிக்கிறேன். அப்போ இது என்ன, 600 டிகிரிஸ்ன்றது தட் இஸ் நத்திங் பட் மைனஸ் 120 டிகிரிஸ். ஓகே, அவ்வளோதான். அடுத்ததா நெக்ஸ்ட் பாருங்க, VB is equivalent to, so VM by 5 at an angle of 120 into what என்னப்பா, அடுத்து திரும்ப சரி 120 கிடையாது, இது 240 into 5. ஸோ என்ன VM by 5. ஸோ இப்போ என்ன 240 into 5 1200. ஓகே, சி இப்போ 1200பா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், 720 ஒரு 360 கூட்டினா 0810 1080 வருது. ஓகேயா, 1080. ஸோ இங்கே என்ன இருக்குது, 1080 1200. அப்போ கழிச்சா 1200 மைனஸ் 1080. அப்போ இங்கே எனக்கு என்ன வருது, ப்ளஸ் 120 டிகிரிஸ் வருது. ரைட், இப்போ பாருங்களேன் ப்ளஸ் 120 டிகிரிஸ் வருதா. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், ப்ளஸ் 120ன்னு எழுதலாம். ஏன் நான் ப்ளஸ் 120 எழுதுறேன் புரியுது இல்லை, 1200னா என்னப்பா, ஸோ 1080 அப்படின்னு சொல்லலாமா. 1080ன்றது தட் இஸ் 3 டைம் 0 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதிலிருந்து நீங்கள் கழிச்சிடுறீங்க. அப்போது ஸோ 1200லேருந்து 1080 கழிச்சிட்டிங்கன்னா அப்போ 120 டிகிரி பாசிட்டிவில் வருது. ஓகே, அதை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்னா 120 டிகிரி பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு, 360 டிகிரி இஸ் ஈக்குவலன் டு 0 டிகிரின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது 720 டிகிரியும் திரும்ப 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 600 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்னா 720 மைனஸ் 600 தட் இஸ் மைனஸ் 120 டிகிரிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, 600 பொறுத்த வரைக்கும் மைனஸ் 120 டிகிரிஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் உங்களோட 1200யும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ப்ளஸ் 120 டிகிரிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ 1200 இஸ் நத்திங் பட் ப்ளஸ் 120, 600 இஸ் நத்திங் பட் மைனஸ் 120. இது எல்லாமே வெக்டார் ரொட்டேஷன் தான்ப்பா. நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, ஸோ ரொட்டேட் பண்ணுறப்ப ஃபுல் சைக்கிள் வந்துச்சா, ஸோ ஃபுல் சைக்கிள் வந்து கூட வருதுன்னா ப்ளஸில் வருது, ஃபுல் சைக்கிள் வரலையா, அப்படி வராமல் கீழே இருக்குன்னா மைனஸில் வருது. நீ சிம்பிள் பாருங்கள், ஃபுல் சைக்கிள்ன்றது 720 டிகிரி. ஓகேயா, ஸோ அந்த இடத்துல 600 வந்திருக்கு. அப்போ ஃபுல் சைக்கிளுக்கு முன்னாடி இருக்கிறதுனால தட் இஸ் மைனஸ் 120 டிகிரியாக இருக்குது. அடுத்த ஃபுல் சைக்கிள் என்னன்னா தட் இஸ் 1080யா இருங்க, இது கூட கூட்டினா 360. ஓகே, 1080. ஸோ ஆனால் 1080 விட அதிகமாக இருக்குது ரெண்டாவது. கரெக்டாக 1080 விட அதிகமாக இருக்குன்னா ஸோ இப்போ 1080 என்கிட்ட இருக்கிறது 1200. ஆனால் வர சைக்கிள் 1080 தான், தேர்ட் சைக்கிளோட கம்ப்ளீட் 1080 தான். அப்போது 1080 விட அதிகமாக இருக்குனால தட் இஸ் ப்ளஸ் 120 டிகிரி வருது. புரியுது இல்லை? ஸோ அப்போது இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபண்டமெண்டலோட ஃபேஸ் சீக்வன்ஸையும் இவனோட ஃபேஸ் சீக்வன்ஸையும் நீங்கள் நல்லா பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபண்டமெண்டல் 0 120 240, இவன் 0 மைனஸ் 120 ப்ளஸ் 120ன்னு சொல்கிறேன். ஸோ புரியுது இல்லை? ஸோ மைனஸ் 120 ப்ளஸ் 120 இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரெண்டும் உல்டாவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இந்த 240 நான் எப்படி எழுதலாம்னா ஸோ we can always write 240னா இப்போ பாருங்கள் 360 மைனஸ் 240 இது எப்படி எழுதலாம், இது கம்மியாக இருக்குல்ல. ஸோ அப்போ விச் இஸ் மைனஸ் 120 டிகிரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இது வந்து வெக்டார்ஸ் எல்லாமே ரொட்டேட் பண்ணுறப்பா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி ஓகேங்களா. ஸோ 240 டிகிரி சாரி 270 டிகிரி
திரும்பவும் 360 டிகிரி 0 டிகிரியில் வந்துடுறேன். இல்லைன்னா திரும்பவும் போக போக அப்படியே திரும்பவும் ஒரு 90 ஆட் பண்ணி 720 டிகிரி கூட சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்க, இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 240 டிகிரி எப்படி சொல்லலாம், எய்தர் 240ன்னே சொல்லலாம், இல்லைன்னா இங்கே இருக்கிற 360-ஐ -240ல் ரொட்டேட் பண்ணுங்க. -240 கழிச்சிருங்களேன். அதாவது -240 கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், 360 -240 கழிச்சிட்டிங்கன்னா அகைன் -120 டிகிரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா 240ன்றது பாருங்கப்பா, 240ன்ற வெக்டாரை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எங்கே இருப்பீங்கன்னா this is what -240, this is what 240. ஓகே, இந்த டைரக்ஷனில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க ஆன்டி கிளாக் வைஸில் வெக்டாரோட டைரக்ஷனில். ஸோ இது என்னோட 240 டிகிரி. ஓகேயா, எனக்கு அல்டிமேட்டாக இந்த வெக்டாருக்கு வரணும், அவ்வளோதான். நீங்கள் எப்படின்னா வரலாம், ஆன்டி கிளாக் வைஸில் இந்த டைரக்ஷன்ஸில் வந்தீங்கன்னா -240 டிகிரியில் வர்றீங்க. ஆனால் நான் எல்லா முறையும் அப்படியே வர மாட்டேன், இப்படி கூட ஆன்டி கிளாக் வைஸில் வராமல் ஸோ கிளாக் வைஸில் கூட வருவேன். ஸோ ஓகேங்களா, இந்த கிளாக் வைஸில் வந்தால் எவ்வளவுப்பா, ஸோ திஸ் இஸ் 120 டிகிரி. ஆனால் என்ன மைனஸ்ன்னு போடணும், ஏன்னா திஸ் இண்டிகேட்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். நான் கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் எழுதுனேன்னா மைனஸ்ன்னு போடுறேன், ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் எழுதுனேன்னா ப்ளஸ்ன்னு போடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வரப்போகிற பாயிண்ட் இஸ் 240 ஆங்கிள் தான். ஓகே, அப்போ இந்த 240 ஆங்கிளை ஜஸ்ட் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் வந்தாலும் சேம் தான், இல்லை கிளாக் வைஸில் வந்தீங்கன்னா மைனஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. அப்போ பாருங்க என்ன 240 டிகிரி அப்போ -120 டிகிரின்னு சொன்னால் தப்பு இல்லைல்ல. அப்போது 240 டிகிரி இஸ் நத்திங் பட் -120 டிகிரி. இப்போ பாருங்க, போன கொஸ்டின் போய் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் சேம் ஆஸ் விஎம் -120 டிகிரி. இப்போ பாருங்களேன், ஸோ இந்த ஃபண்டமெண்டலில் இவன் மைனஸ் வந்திருக்கான், இவன் ப்ளஸ் வந்திருக்கான். ஸோ பி ஃபேஸுக்கு பாருங்க, இவன் மைனஸ் வந்திருக்கான், இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கான். இந்த ஒய் ஃபேஸுக்கு பாருங்க ப்ளஸ் வந்திருக்கான், ஒய் ஃபேஸுக்கு போய் பாருங்க மைனஸ் வந்திருக்கான். அப்போ விச் இஸ் ஆப்போசிட் டு த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக ஃபண்டமெண்டல் ஃபேஸ் சீக்வன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேங்களா, எப்பவுமே என்னோட 5th ஆர்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஹார்மோனிக்ஸோட ஃபேஸ் சீக்வன்ஸ் எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் சார் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை தான் நான் எழுத போகிறேன். ஸோ த ஃபேஸ் சீக்வன்ஸ் இஸ் ரிவர்சஸ். கரெக்டாக, த ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிவர்சஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ், இது என்னன்னா RYB இல்லைப்பா, RBY. ஓகேங்களா, ஸோ RBY-ஆக மாறிடுச்சு. தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் ஆஸ் நெகட்டிவ் ஃபேஸ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜீரோ சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ்னா என்னப்பா, தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ். 5th ஆர்டர் ஹார்மோனிக்ஸோட இன்னொரு பேர் என்னன்னா நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ். இது புரியுது இல்லை, தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸோட பேர் என்னன்னா ஜீரோ சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ், 5th ஆர்டர் ஹார்மோனிக்ஸோட பேர் என்னன்னா நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ். இது எல்லாமே பவர் சிஸ்டம்ல வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே அப்படியே நமக்கு பவர் சிஸ்டம்லேயும் வரும். ஸோ அந்த இடத்துல நான் நடத்த வேண்டியதை இங்கேயுமே நடத்திட்டேன், இங்கே நடத்துறதை அங்கேயுமே நடத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஹார்மோனிக்ஸ் அவ்வளவுதான். ஸோ ஹார்மோனிக்ஸ்னா என்ன, அதோட ஃபேஸ் சீக்வன்சஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் தான் நமக்கு ஆக்சுவலாக ஒர்க்கு கொடுக்க போகிறது. ஸோ ஹார்மோனிக்ஸ் எனக்கு தேவையில்லாத ஒர்க்கு கொடுக்க போகுது. தேர்ட் ஆர்டரை பார்த்தீங்கன்னா அதில் ஃபேஸ் சீக்வன்ஸே இருக்காது, எல்லாத்துக்கும் 0 தான் வரும். ஃபண்டமெண்டலுக்கு நார்மல் வேவ் ஃபார்ம் தான். ஓகேங்களா, ஸோ 5th ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேங்களா, அப்போ தேர்ட் ஆர்டரை ஜீரோ சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ்னு சொல்லலாம், 5th ஆர்டரை நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு போயிடலாம். இப்போ உங்களுக்கு புரியும் நான் இப்போ ஏன் இதெல்லாம் நடத்தினேன்னா, இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கை நான் டிசைன் பண்ணுறப்போ டு எலிமினேட் 5th ஆர்டர் அப்படின்னு சொல்லுவேன், டு எலிமினேட் தேர்ட் ஆர்டர்னு சொல்லுவேன், டு எலிமினேட் 7th ஆர்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு அந்த ஆர்டர்னா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லை, அதனால நான் இப்போ இதை உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்திட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு போயிடலாம். ஸோ இந்த ஆர்மேச்சர் வைண்டிங் ஸோ கண்டிப்பாக நமக்கு வேணும், அப்படி இல்லைன்னா இந்த ஹார்மோனிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்மேச்சர் வைண்டிங். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வைண்டிங்ஸ் ஸ்டேட்டாரில் பிளேஸ் பண்ண போகிறோம்ல, அந்த ஸ்டேட்டாரில் பிளேஸ் பண்ணுறத ஒரு கன்ஃபிகரேஷனாக நான் வந்து செட்டப் பண்ணுறேன், அதுக்கு பேர் தான் ஆர்மேச்சர் வைண்டிங், ஆர்மேச்சர் வைண்டிங் டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம.
ஓகே, இது என்னோட ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ். ஸோ இப்போ என்னோட ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா நம்பர் ஆஃப் போல்ஸை கிரியேட் பண்ணுவேன். நம்பர் ஆஃப் போல்ஸ். ஓகேங்களா, இந்த வைண்டிங்ஸ் எப்பவுமே நம்ம எங்கே வைப்போம்னா என்னோட ஸ்டேட்டாரோட ஸ்லாட்டில் தான் வைப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திஸ் இஸ் வாட் அவர் ஸ்டேட்டார் ஸ்லாட். ஓகேங்களா, இப்போ இங்க நம்ம கிட்ட நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ், நிறைய ஒயர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஒயரெல்லாம் நான் எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்றது தான் என்னோட ஆர்மேச்சர் வைண்டிங் டிசைன்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வயரை எல்லாமே நான் என்ன பண்ணலாம்னா, ஸோ ஒரே இடத்துல 20-30 ஒயர் இது மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்க ஒரு 20 ஒயர்ஸ், அடுத்ததா இங்க ஒரு 20 ஒயர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க ஒரு 20 ஒயர்ஸ். ஸோ இந்த 20 ஒயர்ஸ் இப்படி ஷார்ட் பண்ணியிருப்பேன், என்ட்ரிங்ஸால நான் ஷார்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, சி இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 20 ஒயர்ஸ். ஸோ இதை வந்து என்ட்ரிங்ஸால் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, எனக்கு 3 ஃபேஸ் வேணும்ல, 3 ஃபேஸ் வர மாதிரி ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டா போதும். இது ஒரு ஃபேஸ், இது ஆர் ஃபேஸ், இது எனக்கு ஒய் ஃபேஸ். அப்போ இங்கே ஒரு பி ஃபேஸ் கிடச்சிச்சு எனக்கு. ஓகே, திஸ் இஸ் வாட் பி ஃபேஸ். ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு, 3 ஃபேஸ் மிஷின் கிடைச்சிடுது. அப்படியே நான் இந்த 3 ஃபேஸை எடுத்து லோடில் கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்லாம் நம்ம பண்ணோம்னா, ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வைண்டிங். ஓகேங்களா, இந்த இடத்துல நிறைய ஸ்லாட்ஸை நம்ம எம்டிஸாக வச்சுருக்கோம். ஒரு சில ஸ்லாட்ஸில் மட்டும் நிறைய வைண்டிங்ஸை பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வைண்டிங்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, திஸ் வைண்டிங் இஸ் நோன் ஆஸ் கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங். ஓகே, இப்போ பார்ப்போம். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங். ஸோ ஒரே பிளேஸில் நம்ம கான்சென்ட்ரிக்காக வச்சுருக்கோம்ல, தேர்ஃபோர் திஸ் இஸ் நோன் அஸ் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த வைண்டிங் இஸ் நோன் அஸ் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். சார் நான் இந்த மாதிரி பண்ண விரும்பல, இது மாதிரி மொத்த வைண்டிங்கும் நான் பிளேஸ் பண்ண விரும்பல. பட் இது எல்லா மெத்தட் ஆஃப் வைண்டிங்லேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குப்பா. ஓகேங்களா, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஒரு வைண்டிங்கில் ஒரு அட்வான்டேஜ்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணல, நாம் வந்து இந்த மாதிரி விரும்பலை, நான் என்ன பண்ண விரும்புகிறேன்னா, ஸோ எல்லா வைண்டிங்ஸ் எல்லா ஸ்லாட்டையும் யூட்டிலைஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்லாட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். திஸ் இஸ் வாட் ஸ்லாட். வைண்டிங்கை பிளேஸ் பண்ணுற பிளேஸுக்கு பேர் தான் ஸ்லாட்டு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா வைண்டிங்லேயும் என்னோட எல்லா ஸ்லாட்லேயும் நான் வைண்டிங்ஸை வைக்கிறேன். ஸோ அகெயின் இப்போவுமே நம்ம இந்த மாதிரி பண்ணாலுமே 3 ஃபேஸை தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்படி பண்ணாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா 3 ஃபேஸஸை தான் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வைண்டிங்ஸ் போட்டு திரும்பவும் என்ன பண்ணியிருப்பேன், ஜஸ்ட் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே வைண்டிங் தான், எல்லாமே சேம் வைண்டிங் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் கனெக்ஷன்ஸு. ஓகே, ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வைண்டிங். திஸ் இஸ் எல்லாமே இது ஆர் ஃபேஸ் வைண்டிங். ஓகே, இல்லை இது ப்ளூ போட்டிருக்கீங்கன்னா அப்போ ப்ளூ ஃபேஸ் வைண்டிங்கே எடுத்துக்கிறேன், ப்ளூ ஃபேஸ் வைண்டிங். அப்போ இதே மாதிரி நான் ஆர் ஃபேஸ்க்கு வரைஞ்சிக்குவேன். ஸோ ஆர் ஃபேஸை எடுத்தேன்னா இவனையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி அவனோட அடுத்தடுத்த ஸ்லாட்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அடுத்தடுத்த ஸ்லாட்டுக்கு போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தட் இஸ் ஆர் ஃபேஸ் வைண்டிங். திஸ் இஸ் வாட் ஆர் ஃபேஸ் வைண்டிங். ஓகே, அடுத்ததா எல்லோ ஃபேஸ் வைண்டிங். இந்த மாதிரி எல்லா ஸ்லாட்டையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஒருவேளை இன்னும் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், திரும்ப ஒரு டர்ன்ஸ் ரொட்டேட் பண்ணிப்பேன், இன்னும் ஒரு டர்னை ஆட் பண்ணிக்குவேன்.
ஓகேங்களா. இந்த மாதிரி என்னோட எல்லா ஸ்லாட்டையும் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. ஸோ இது என்னோட எல்லோ ஃபேஸ் வைண்டிங், RY ஃபேஸ் வைண்டிங், RYBனா. ஸோ இந்த மாதிரி வைண்டிங். இந்த கேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ யூஸ்டு ஆல் த ஸ்லாட்ஸ். கரெக்டாக இந்த இடத்துல யூட்டிலைஸ்டு ஆல் த ஸ்லாட்ஸ். ஸோ இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுற கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் டர்னை இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் டர்னை இங்கே வச்சேன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டர்னை நான் இங்கே வச்சேன்னா அடுத்த டர்னை எப்பவுமே நான் சவுத் போலில் தான் வைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டர்னை நான் நார்த் போல், ஸோ அடுத்ததாக சவுத் போல், இப்படி தான் நான் வைண்டிங்கை டிசைன் பண்ணுவேன் இந்த கைண்ட் ஆஃப் வைண்டிங்ஸில். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் வைண்டிங்ஸ் இல்லை, எந்த கைண்ட் ஆஃப் வைண்டிங்ஸில் இப்படி தான் நம்ம பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்ச டயக்ராம்லையும் பாருங்கள். ஸோ இங்கே 4 வைண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த 4 வைண்டிங்ஸ் தள்ளி தான் கிளியேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா இங்கே நான் வந்து 180 டிகிரி எலக்ட்ரிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணணும். 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை கொடுத்தா தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பியூர் சைனசாய்டல் வரும். அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா இந்த பியூர் சைனசாய்டல் வராது. அங்கே 180 டிகிரி எலக்ட்ரிக்கல்னா திஸ் இஸ் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். ஓகே, அப்போது இது என்னோட ஸ்லாட் 1. ஃபார் எக்ஸாம்பிளாக திஸ் இஸ் ஸ்லாட் 1. ஓகே, ஸோ அடுத்து இதோட அடுத்த டர்ன் என்னன்னா தட் இஸ் ஸ்லாட் 9. ஓகே, ஸ்லாட் 9. அப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா திஸ் இஸ் ஸ்லாட் 1. ஸோ திஸ் இஸ் ஸ்லாட் 1. ஸோ இங்கே தான் ஸ்லாட் 9 இருக்கும் நமக்கு. ஓகே, இப்படி தான் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸ்லாட் 1 ஸோ நார்த் ஃபேஸில் இருக்கும், நார்த் போலில் இருக்கும். அதே மாதிரி ஸ்லாட் 9ல் நார்த் போலில் இருக்கும். இந்த 2 கண்டக்டர்ஸை நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ இது என்னோட R ஃபேஸு. அடுத்ததாக ஸ்லாட் 2 இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்லாட் 10 இருக்கும். ஓகேங்களா. அங்கே என்னோட Y ஃபேஸை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்படி தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் வைண்டிங்க்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். திஸ் இஸ் வாட் Y ஃபேஸு. ஸோ திஸ் இஸ் Rன்னு போட்டுக்கிறேன். திஸ் இஸ் Bனா B ஃபேஸ். அது அடுத்து என்னோட எல்லோ ஃபேஸ். அடுத்ததாக ஸ்லாட் இருப்பான்ல, நார்த் போலில் இன்னொரு ஸ்லாட் இருப்பான், இங்கேயுமே சவுத்து போலில் இன்னொரு ஸ்லாட் இருப்பான். நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு போலுக்குமே தனித்தனியாக ஸ்லாட்டை நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். நார்த் போலில் 10 ஸ்லாட்டு, சவுத்து போலில் 10 ஸ்லாட்டு, அந்த மாதிரி நம்ம அலோகேட் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே எடுத்தோம்னா இங்கே ஒரு ஸ்லாட்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஸ்லாட்டு வித் வைண்டிங்ஸ் இருக்கும். ஓகேயா. ஸோ திஸ் இஸ் வாட் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஓகே, இங்கே பாருங்கள் திஸ் இஸ் B, Yனா திஸ் இஸ் Y. ஸோ இந்த வைண்டிங் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஓகேயா. ஸோ இது என்னோட டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கோட ஒரு டயக்ராம் தான். இப்படி கூட வரையலாம். நான் முன்ன வரைஞ்சேன்ல, ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்ச மாதிரியே இது மாதிரியும் வரையலாம். சார் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேயே உங்களுக்கு கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்க்கும் இதே மாதிரி டயக்ராம் என்னால் வரைய முடியும். இந்த டயக்ராம் வரைஞ்சால் உங்களால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. கான்சென்ட்ரிக் வைண்டிங் எடுத்துக்கிறேன். இந்த முறை அகெயின் அதே நார்த் போல், ஸோ அகெயின் அதே சவுத்து போல். சி இது ஸ்லாட் 1, திஸ் இஸ் ஸ்லாட் 9. ஓகே, இந்த முறை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஸோ மொத்த வைண்டிங்ஸுமே இங்கே தான் வச்சுருப்பேன். R ஃபேஸு, Y ஃபேஸு, அடுத்ததாக ப்ளூ ஃபேஸு. ஓகேங்களா. ஸோ இங்கே அதே மாதிரி தான் 3 ஃபேஸும் நமக்கு இங்கேயே இருக்கும். சரி ஒரு நிமிஷம். ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்ததாக எல்லோ ஃபேஸ், அடுத்ததாக நெக்ஸ்ட்டு ரெட் ஃபேஸ். அதாவது என்னோட 3 ஃபேஸ் வைண்டிங்குமே ஒரே ஸ்லாட்லேயே இருக்கும். கரெக்டாக 3 ஃபேஸ் வைண்டிங்குமே பர்டிகுலராக ஒரே ஒரு ஸ்லாட்டில் இருக்கும். ஸோ இந்த வைண்டிங்கு பேர் தான் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். சார் பக்கத்தில் வைண்டிங்ஸ் இருக்குது, ஸ்லாட்ஸ் இருக்குது, பட் த ஸ்லாட்ஸ் ஆர் கெப்ட் எம்டி ஒன்லி. ஸோ ஒரே ஒரு ஸ்லாட்டில் தான் நான் மொத்த வைண்டிங்ஸும் வச்சுருக்கேன். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்னா என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டில் வச்சுருக்கேன். அண்ட் அகெயின் இந்த ஒவ்வொரு ஸ்லாட் இந்த ப்ளூ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூக்கு ரெண்டுத்துக்கும் ஆங்கிள், எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ஃபுல் பிச் வைண்டிங்கை பற்றி சொல்கிறேன். இதுலேயும் நம்ம சின்ன வேரியேஷனை கொடுப்போம். ஓகேங்களா. ஷார்ட் பிச் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். இந்த 2 ப்ளூக்கு அக்ராஸாவோ இல்லை 2 ரெட்டுக்கு அக்ராஸாவோ 2 எல்லோக்கு அக்ராஸாவோ நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா
this is 180 degree electrical. ஓகேங்களா. ஸோ இந்த வைண்டிங்க்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். வைண்டிங்ஸை என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். சிமிலராக ஒவ்வொரு வயரையுமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொரு வயரையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருப்போம், அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ கான்சென்ட்ரிக் வைண்டிங்னா நிறைய கைண்ட் ஆஃப் வயர் நீங்கள் ஒவ்வொரு ஸ்லாட்டில் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்லாட்டில் சட்டு நிறைய வைண்டிங்ஸை வச்சுருப்போம். அதுக்கு பேர் கான்சென்ட்ரிக் வைண்டிங். ஓகே, இதுதான் என்னோட பேசிக் கிளாசிஃபிகேஷன். இப்போ இது புரியுது இல்லை? கான்சென்ட்ரிக் வைண்டிங்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆர்மேச்சர் வைண்டிங்கை கான்சென்ட்ரிக் வைண்டிங்காக நம்ம பண்ணலாம். அடுத்ததாக என்ன பண்ணலாம்னா டிஸ்ட்ரிபியூட்டடாக பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கே நான் என்ன பண்ணலாம்னா, இட் கேன் பி அகைன் கிளாசிஃபைட் இன்டு ஃபுல் பிச் வைண்டிங் அண்ட் ஷார்ட் பிச் வைண்டிங். ஓகே, ஸோ இதையுமே நான் என்ன பண்ணலாம்னா ஃபுல் பிச் அண்ட் ஷார்ட் பிச்னு சொல்லி பிரிக்கலாம். சார், இந்த ஃபுல் பிச் வைண்டிங்னா இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, 120 டிகிரி 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வைண்டிங் இஸ் அ ஃபுல் பிச் வைண்டிங். சார், இது கனெக்ட் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி 8th ஸ்லாட்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஷார்ட் பிச் வைண்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்லாட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரிஸ் எலக்ட்ரிக்கல். ஓகேயா. ஸோ இதோட ஸ்லாட் ஆங்கிள் lesser than 180 degree electrical. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கை பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்லேயே நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும். சார், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அடுத்த ஸ்லாட்டுக்கு வைக்கிறதுக்கு பதிலாக முன்னாடி ஸ்லாட்டில் வச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ ஏன்னா அடுத்த ஸ்லாட்டில் வச்சா 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் கிடைக்கும்னா அதுக்கு முன்னாடி ஸ்லாட்டில் வச்சோம்னா நமக்கு இன்னும் கம்மியான டிகிரி எலக்ட்ரிக்கல்ஸ் கிடைக்கும். இந்த வைண்டிங்ஸ்க்கு பேர் தான் ஷார்ட் பிச் வைண்டிங். ஓகேங்களா. 180 டிகிரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஃபுல் பிச் வைண்டிங். ஓகேயா. ஸோ இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாட் ஆங்கிள் அப்படின்னு இப்பயே நான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸ்லாட் ஆங்கிள், ஸ்லாட் பிச்சு, ஃபுல் பிச்சு, கார்டிங் ஆங்கிள், இந்த மாதிரி நிறைய அன்னோன் வேர்ட்ஸை படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம அதை எல்லாத்தையும் உங்களுக்கு டேட்டாவாக கொடுத்துட்றேன். ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த மற்ற திங்ஸு, ஸோ டேர்ம்ஸ் ரிலேட்டட், ஸோ என்னோட டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஆர்மேச்சர் வைண்டிங். ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ்ல இருக்கிற புது டேர்ம்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ பிகாஸ் அந்த டேர்ம்ஸ் புரியாமல் டைரெக்டாக இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் ஆல்ரெடி ஸ்லாட் ஆங்கிளை பற்றி சொல்லியிருந்தேன். ஸ்லாட் ஆங்கிள் ஆர் போல் பிச் அப்படின்றத நான் டிசி மெஷின்லேயே சொல்லியிருந்தேன். போல் பிச்சுன்னா 2 போலுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் போல் பிச்சு. கரெக்டாக ஆங்கிள் பிட்வீன் 2 காயில் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டயக்ராமை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிப்பான் நிறைய ஸ்லாட் இருக்கிற ஒரு மெஷின். ஓகே, ஸோ இதுதான் என்னோட கிவன் மெஷின். ஜஸ்ட் அதோட ஒரு சைட் வியூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் என்னோட வைண்டிங்கை நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் போல் பிச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 2 வைண்டிங்கை நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆங்கிள் இஸ் போல் பிச். போல் பிச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இது ஒரு காயிலோட ஸ்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இல்லைன்னா காயில் ஸ்பேன். ஓகேங்களா, ஸோ போல் பிச் இல்லைன்னா காயில் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எப்பவுமே 2 காயிலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக, 2 காயிலை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா என்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் வாட் என்ரிங்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ரிங்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த காயில் ஸ்பேன்ன்ற ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. இப்போ புரியுது இல்லைப்பா, காயில் ஸ்பேன் அப்படின்னா என்னன்னா 2 காயிலுக்கு அக்ராஸாக இருக்கிற டிஸ்டன்ஸ்.
ஓகேங்களா. ஸோ 2 காயிலுக்கு அக்ராஸாக இருக்கிற டிஸ்டன்ஸு. ஸோ பொதுவாக இந்த காயில்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த ஸ்லாட்ஸில் தான் இருக்கும். கரெக்டாக, திஸ் இஸ் த ஸ்லாட்னா. அப்போது இந்த 2 ஸ்லாட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்லாட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, 2 காயிலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்லாட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸு ஸ்லாட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா. காயில் ஸ்பேன் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ காயில் ஸ்பேனை மட்டும் போல் பிச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ எழுதிக்கலாம். இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆர் ஆங்கிள் பிட்வீன் 2 காயில் சைட்ஸ். இட் இஸ் த, ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. டிஸ்டன்ஸ் ஆர் ஆங்கிள் பிட்வீன் 2 காயில் சைட்ஸ். 2 காயில் சைட்ஸ்னா என்னப்பா? ஸோ ஒரு ஒயருக்கும் இன்னொரு ஒயருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், அதுதான் என்னோட காயில் சைடு. ஓகே, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆர் ஆங்கிள் பிட்வீன் 2 காயில் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்ததா, இஃப் காயில் ஸ்பேன் ஈக்குவலன்ட் டு போல் பிச்சா இருந்துச்சுன்னா, இஃப் காயில் ஸ்பேன், சார் பொதுவாக நமக்கு தெரியும் காயில் ஸ்பேன்ன்றது எப்பவுமே ஸோ 2 ஒயருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான். ஓகேங்களா. ஸோ இந்த காயில் ஸ்பேன் வந்து போல் பிச்சாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் போல் பிச்சுன்றது எப்பவுமே என்னவா இருக்கும்னா, சார் இந்த கேஸில் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஸோ இதை நீங்கள் போல் பிச்சுன்றதை விட காயில் ஸ்பேனுன்னு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு போல் பிச்சு ஈக்குவல் டு காயில் ஸ்பேனாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. திஸ் இஸ் காயில் ஸ்பேன். 2 ஒயருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸு காயில் ஸ்பேன். போல் பிச் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அ ஆங்கிள் பிட்வீன் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் கொடுக்கறதுக்கு பேர் தான் போல் பிச். சி, இப்போ இதை என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு ஸ்லாட் இருக்காம்பா, இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கான். இந்த ஸ்லாட்டில் 0 டிகிரி வந்துச்சுன்னா அடுத்த இந்த ஸ்லாட்டில் எனக்கு 180 டிகிரி வரும்னா, இந்த 2 ஸ்லாட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் போல் பிச். போல் பிச்சுன்றது இட் மஸ்ட் பி 180 டிகிரியாக தான் இருக்கணும். ஓகேங்களா. போல் பிச்சுன்றது 180 டிகிரியாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் காயில் ஸ்பேனுன்றது 180 டிகிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு கேஸ்க்கு இருக்கும், ஒரு கேஸில் இல்லாமல் கூட இருக்கும். ஸோ புரியுதுல்ல, சிம்பிள் தான்ப்பா. 2 ஒயருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் காயில் ஸ்பேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 2 ஒயருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் காயில் ஸ்பேன். அடுத்ததா 180 டிகிரி எலக்ட்ரிக்கலை தான் நான் போல் பிச்சுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ போல் பிச் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் as 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். ஸோ காயில் ஸ்பேன் ஈக்குவல் டு போல் பிச்சுன்னு என்ன மீன் பண்ணுதுன்னா, 180 டிகிரி காயில் ஸ்பேன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணும். ஸோ எப்பவுமே போல் பிச்சுன்றது 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் தான். ஓகேயா. ஸோ போல் பிச்சுன்றது 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். இஃப் காயில் ஸ்பேன் ஈக்குவல் டு போல் பிச் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ என்னோட காயில் ஸ்பேனை 180 டிகிரிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இஃப் காயில் ஸ்பேன் வந்து போல் பிச்சுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்கேன் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி எலக்ட்ரிக்கல். ஓகே, நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், திஸ் இஸ் நோன் as ஃபுல் பிச் வைண்டிங். ஸோ இப்போயுமே பார்த்தோம், 180 டிகிரிக்கு கொடுத்தேன்னா ஃபுல் பிச் வைண்டிங். ஸ்லாட் ஆங்கிளை வந்து 180 டிகிரி கொடுத்தேன்னா ஃபுல் பிச் வைண்டிங். அப்போது திஸ் வைண்டிங் இஸ் நோன் as ஃபுல் பிச் வைண்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் வைண்டிங் இஸ் அ ஃபுல் பிச் வைண்டிங். ஸோ ஃபுல் பிச் வைண்டிங். அடுத்ததா, ஸோ இது நம்ம என்ன சொல்லலாம்னா, சம் கேசஸ்ல ஸ்லாட் பர் போல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ போல் பிச்சை ஸ்லாட் பர் போல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான். இஃப் காயில் ஸ்பேன் வந்து போல் பிச்சுக்கு ஈக்குவலாக கொடுத்தேன் அப்படின்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக கொடுத்தேன்னு அர்த்தம். இல்லை ஸ்லாட் பர் போலுக்கு ஈக்குவலாக கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். காயில் ஸ்பேன் 180 டிகிரிக்கு கொடுத்துருந்தா அந்த வைண்டிங்க்கு பேர் ஃபுல் பிச் வைண்டிங். இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த வைண்டிங்க்கு பேர் ஃபுல் பிச் வைண்டிங். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் டேர்முக்கு போகலாம். அடுத்த டேர்ம் என்னன்னா, போல் பிச்சு போல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை பற்றியான ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல நான். போல் பிச்சுனா என்ன, 180 டிகிரி எலக்ட்ரிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதை பற்றியான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இங்கே போல் பிச், போல் பிச்சு சம்டைம்ஸ் என்னென்ன சொல்லலாம்னா போல் ஆங்கிள். ஸோ இது எப்பவுமே 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் தான்ப்பா, இது மாறவே மாறாது.
ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இட் ஜெனரேட்ஸ் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள். இதுதான் இதுக்கான மீனிங். இட் ஜெனரேட்ஸ் ஈச் போல், இந்த கேஸில் என்ன சொல்லலாம்னா ஈச் போல் ஜெனரேட்ஸ் இது எப்படி சொல்லலாம்னா ஈச் போல் ஜெனரேட்ஸ் 1/2 சைக்கிள், ஈச் போல் கிரியேட்ஸ் 180 அப்படின்னு கூட சொல்லலாம். ஈச் போல் ஜெனரேட்ஸ் 1/2 சைக்கிள். நமக்கு தெரியும் ஒவ்வொரு போலும் ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், டிசி மிஷின்லேயே பார்த்தோம். ஈச் போல் ஜெனரேட்ஸ் 1/2 சைக்கிள், ஈச் போல் கிரியேட்ஸ் 180. ஸோ ஈச் போல் கிரியேட்ஸ் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ எப்பவுமே போல் பிச்சுன்னா என்னன்னா, ஸோ ஒரு 2 போல் வந்து 180 டிகிரி கனெக்ட் பண்ணுறது இல்லை, அதுதான் நான் வந்து போல் பிச்சுன்னு சொல்லுவேன். ஸோ போல் பிச்சுனா ஆல்வேஸ் 180 டிகிரின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்ததா ஸ்லாட் பிச்சு ஆர் ஸ்லாட் ஆங்கிள். ஓகேங்களா? அடுத்ததா ஸ்லாட் பிச்சு ஆர் ஸ்லாட் ஆங்கிள். ஆக்சுவலாக ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லணும்னா எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம்ஸ் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஒன்று வரையறேன். ஸோ ஈஸி தான்ப்பா, ஒன்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு டிசி மிஷின்லேயே சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் மெக்கானிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட்டை நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஸோ சம் கேஸில் எலக்ட்ரிக்கல் ஆங்கிளும் மெக்கானிக்கல் ஆங்கிளும் சேமாக இருக்கலாம், சம் கேஸஸில் எலக்ட்ரிக்கல் ஆங்கிளும் மெக்கானிக்கல் ஆங்கிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அது என்ன கேஸ்னா, ஸோ P is equivalent to 2 அப்படின்னு சொன்னேன்னா இந்த கேஸில் எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் equivalent to மெக்கானிக்கல் ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன நடந்திருக்கும்னா, ஸோ இந்த 1/2 டிகிரி என்னவா கிரியேட் ஆகும்னா நார்த் போலாக கிரியேட் ஆச்சுன்னா, அடுத்த ஆஃப் டிகிரி என்னவா கிரியேட் ஆகும்னா சவுத் போலாக கிரியேட் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ்னால் இருக்கலாம். சி இப்போ ஸ்லாட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஒரு 12 ஸ்லாட்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லாட்ஸ் வந்து 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் கேஸுக்கு. ஓகே, மொத்த மெஷினில் இருக்கிற ஸ்லாட்டு டோட்டல் ஸ்லாட்ஸ். ஸோ டோட்டல் ஸ்லாட் வந்து 12 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த மெஷின் ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ டிகிரி ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்னா மொத்தம் 360 டிகிரி எலக்ட்ரிக்கலை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ எப்போ இந்த மெஷின் 360 டிகிரி மெக்கானிக்கலாக நான் ரொட்டேட் பண்ணேன்னா, ரோட்டார் இருக்கான்ல இங்கே, இந்த ரோட்டார் இஸ் driven at a 360 டிகிரி எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? இந்த ரோட்டாரை நம்ம 360 டிகிரி மெக்கானிக்கல் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணோம்னா, இந்த ரோட்டாரை நம்ம 360 டிகிரி ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த மெஷின் 360 டிகிரி எலக்ட்ரிக்கலை கொடுக்கும். ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது தட் இஸ் 2 தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தீட்டா எலக்ட்ரிக்கல் இஸ் ஈக்குவலன் டு தீட்டா மெக்கானிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எப்போன்னா இந்த பர்டிகுலர் கேசஸில். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த ரோட்டாரை ஒரு 30 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே எனக்கு அவுட்புட்டில் 30 டிகிரி ஆங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே 60 டிகிரினா அங்கே 60, இங்கே 90னா 90, ஸோ ஆன் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் வென் ரொட்டேட் ஆகிறப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் டோட்டலாக 12 ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4, ஸ்லாட் 5, ஸ்லாட் 6, 7, 8, 9, 10, ஸோ 11 and 12. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஸ்லாட் இருக்குது. இப்போ இந்த 12 ஸ்லாட்லேயும் என்ன இருக்கும்னா கண்டக்டர்ஸ் தனித்தனியாக இருக்கும்ப்பா, தனித்தனியாக இங்கே கண்டக்டர்ஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம அந்த கண்டக்டர்ஸை பற்றிலாம் டீல் பண்ணல. ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும், இந்த 1/2 டிகிரி ரொட்டேட் ஆகிறப்போ 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் கிடைக்கும். இந்த ரோட்டார் இந்த ஹாஃப் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆன நான், ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு
ஸோ இந்த இடத்துக்கு வந்தேன்னா எனக்கு எவ்வளோ டிகிரி கிடைக்கும்னா 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேயா, இந்த 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் எதில் கிடைக்கும்னா இந்த பர்டிகுலராக ஸ்லாட்ஸில் இருக்கிற கண்டக்டர்ஸில் கிடைக்கும். இங்கே எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்லாட் தான் இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்னா ஸோ 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளுக்கு 6 ஸ்லாட் இருக்குது. ஓகே, அப்போ அடிச்சிங்கன்னா எத்தனை வருதுப்பா? ஸோ 30 டிகிரி வருதா? அப்போது 30 டிகிரிஸ் இஸ் அ ஸ்லாட் ஆங்கிள். ஸோ ஸ்லாட் ஆங்கிள்னா என்ன? கரெக்டாக என் ரோட்டாரு ஸோ அந்த ஸ்லாட்டை கிராஸ் பண்ணி போச்சுன்னா அந்த ஸ்லாட்டில் எவ்வளோ டிகிரி எலக்ட்ரிக்கல் வேவ் ஃபார்ம்ஸ் வந்திருக்குன்னா 30 டிகிரி வேவ் ஃபார்ம்ஸ் வந்திருக்கும். சி எக்ஸாம்பிள், என்னோட 360 டிகிரி வேவ் ஃபார்ம்ஸ் தான் இது ஃபுல் சைக்கிள். ஓகே, ஃபுல் சைக்கிள் எப்படி வருது? ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஸ்லாட் இங்கிருந்தவன் என்னோட ரோட்டார் இங்கிருந்து ஸோ இங்கே போதுப்பா. ஓகே, இங்கிருந்து இங்கே போகுது, ஒரு ஸ்லாட்டை கிராஸ் பண்ணுது. அப்போ ஒரு ஸ்லாட்டை கிராஸ் பண்ணப்போ 30 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் வரும். அடுத்த ஸ்லாட்டை கிராஸ் பண்ணுது, அடுத்த 30 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் வரும். அடுத்த ஸ்லாட்டை கிராஸ் பண்ணுது. ஸோ ஓகேங்களா, அடுத்த ஸ்லாட்டை கிராஸ் பண்ண உடனே ஸோ அடுத்த 30 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் வருது. அடுத்த 30, அடுத்த 30, அடுத்த 30. ஸோ கீப் ஆன் 30 30 30யாக தான் இந்த வோல்டேஜ் எனக்கு என்னவாகுதுன்னா பில்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ இது இந்த ரோட்டார் ஒரு ஸ்லாட்டை கிராஸ் பண்றப்போ எவ்வளோ டிகிரி ஆங்கிள்ஸ் வரும் அப்படின்றது தான் என்னோட ஸ்லாட் ஆங்கிள். ஓகே, இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட்டாரு ஸோ எனக்கு 30 டிகிரி ஆங்கிளை கொடுக்கும். ஏன்னா ஹாஃப் டியூரேஷன்ல ஒரு போல் இருக்கு, இன்னொரு ஹாஃப் டியூரேஷன் ஃபுல்லாவே ஒரு போல் இருக்கு. அப்போ ஒரு ரொட்டேஷன் ஆகிறப்போ ஒரு போல் எனக்கு என்ன கொடுக்கும்னா ஒரு போல் 180 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிளை கொடுக்கும். ஓகேயா, இந்த ஒரு போல்ல நமக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குன்னா 6 ஸ்லாட் இருக்கு. அப்போ therefore ஸ்லாட் ஆங்கிள் என்னன்னா this is what ஸ்லாட் ஆங்கிள் இஸ் 180/6. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 3 18 30 டிகிரி கிடைக்குது. கரெக்டா, this is what ஸ்லாட் ஆங்கிள். புரியுதாப்பா? இதுதான் என்னோட ஸ்லாட் ஆங்கிள். அப்போ இதே மாதிரி தான் எல்லா ஸ்லாட்லயும் எனக்கு 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ மொத்தமா எத்தனை ஸ்லாட் இருக்கு? 12 ஸ்லாட்டு. ஒவ்வொரு ஸ்லாட்ல 30 டிகிரி கிடைச்சிச்சுனாலும் 360 டிகிரி எலக்ட்ரிக்கல் கிடைக்குதா? எஸ், அதுதான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். என் ரோட்டார் 360 டிகிரி ரொட்டேட் ஆச்சுன்னா என்னோட எலக்ட்ரிக்கல் வேவ் ஃபார்ம் கிடைச்சதும் 360 டிகிரியா இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் 2 இருக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ இதுலேயுமே நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். நம்பர் ஆஃப் போல்ஸ் P is equal to 4 இருக்கலாம். அப்போ இந்த கேஸில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோ தான் சார். பட் ஆனால் இந்த முறை என்னோட மெக்கானிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ 360க்கு எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் 360 இருக்காது. ஏன்னா என்கிட்ட டபுள் த போல் இருக்கு. முன்ன கேஸ் மாதிரி டபுள் த போல் இருக்கு. அப்போ ஐ எம் கோயிங் டு கெட் டபுள் த எலக்ட்ரிக்கல் ஆங்கிள். கரெக்டா, இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்குன்னா டபுள் த போல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனைப்பா? நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் 4. அப்போ இந்த கேஸில் எனக்கு 360 டிகிரி மெக்கானிக்கல் ஆங்கிளுக்கு எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்னா இட் ப்ரொடியூசஸ் 720 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ இட் ப்ரொடியூசஸ் 720 டிகிரி எலக்ட்ரிக்கல் ஆங்கிள்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல போல்ஸ் வந்து நான் 4 போட்டிருக்கேன் பாருங்க. இந்த போல் வந்து 4 போடக்கூடாது, இது 2 தான் போட்டிருக்கணும். சாரி. ஓகே, இப்போ தான் நான் 4 பற்றி பேசுகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டேன். இப்போது 2 போல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மெஷினில். ஓகேயா, ஸ்டேட்டாரில் என்ன ஆகுது? போலே கிடையாது. ஸ்டேட்டாரில் போலே கிடையாது. இது இன்டியூஸ் ஆகிறது தான் அங்கே எனக்கு கிரியேட் ஆகுது. ஓகே, இங்கே ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகிறது தான் எனக்கு அங்கே கிரியேட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் வாட் 2 போலுக்கு. ஸோ இப்போ தான் நம்ம 4 போலை பற்றி பேசுகிறோம்.
எஸ். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு 4 போல் வந்துருச்சு. ஸோ கிளியரா இப்போ எனக்கு 4 போல் இருக்கு. தட் இஸ் n s n s. ஓகே, இப்போ 4 போல் வந்துச்சு. இப்போ அகைன் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா 12. ஓகே, போன கேஸ்லயும் என்னோட நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் என்னன்னா தட் இஸ் 12. இந்த கேஸ்லயும் என்னோட நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் என்னன்னா தட் இஸ் 12. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7 8 ஸோ 9 10 11 12. ஓகே, இப்போ பாருங்க அகைன் இங்கேயும் நான் 12 எடுத்துக்கிட்டேன். சி, இப்போ அதே மாதிரி தான் இந்த முறையும் என்னோட ரோட்டாரை நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த முறை என்னோட ரோட்டார் ரொட்டேட் ஆச்சுன்னா அதே டிகிரியா எலக்ட்ரிக்கல் ஆங்கிள் கொடுக்கும் அந்த ஸ்லாட்டுக்கு? கிடையாது. ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் ரொட்டேஷனுக்கு 720 டிகிரி ஆங்கிள்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ ஒன் ரொட்டேஷனுக்கு எனக்கு என்ன கிடைக்குது? 720 டிகிரி ஆங்கிள்ஸ் கிடைக்குதுன்னா அப்போ எனக்கு இங்கே இன்டியூஸ் ஆக போகிற இஎம்எஃப் என்னவா இருக்கும்னா டபுளாக இருக்கும். ஸோ முன்ன நம்ம பார்த்தோம்ல ஸ்லாட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ முன்ன நம்ம பார்த்த ஸ்லாட் ஆங்கிள் என்னப்பா 30 டிகிரிஸா? இந்த முறை என்னவாயிடும்னா இது ஹாஃப் ரொட்டேஷனுக்கு ஸோ எனக்கு 360 டிகிரி கொடுத்துருக்கோம். அப்போ தேர்ஃபோர் அதே மாதிரி தான் இப்போ எனக்கு 360 டிவைடட் பை 2 நீங்கள் போட்டிங்கன்னா சார் 12 இல்லை. ஸோ 12 நீங்கள் போட்டிங்கன்னா தட் இஸ் என்னப்பா கிடைக்கும்? தட் இஸ் 60 டிகிரியா? கரெக்டா? திஸ் இஸ் வாட் ஸ்லாட் ஆங்கிள். புரியுது இல்லப்பா? ஸ்லாட் ஆங்கிள் 60 டிகிரி. புரியுது இல்லை? ஸ்லாட் ஆங்கிள்னா என்னன்னு புரியுது இல்லை? ஒரு பர்டிகுலர் ஸ்லாட்ல எனக்கு எவ்வளோ இஎம்எஃப் வரப்போகுது அப்படின்றது. இந்த ஸ்லாட் ஆங்கிள் எப்பவுமே எதை பொறுத்ததுன்னா ஸ்லாட்ஸ் பர் போலை பொறுத்தது. ஓகே, ஸோ என்னோட நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் எத்தனை இருக்கு ஒரு போலில் அப்படின்றத பொறுத்தது. ஓகே, இது புரியுது இல்லை? இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்கட்டா? இப்போ ஸ்லாட் பிட்ச் ஆர் ஸ்லாட் ஆங்கிள்னா என்னன்னா ஸோ த ஆங்கிள் ஃபார் ஈச் ஸ்லாட் இட் இஸ் த angle for each slot. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஸ்லாட் ஆங்கிள்னா தட் இஸ் a pole into 180 டிகிரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்லாட் ஆங்கிள்னா pole into 180 டிகிரிஸ். ஸோ மொத்த ஸ்லாட் ஆங்கிள் இது. இங்கே இந்த கேஸில் கூட நம்ம பார்த்தோம்ல. ஸோ மொத்த ஸ்லாட் ஆங்கிள் இது. கரெக்டாக இங்கே பாருங்கள் ஸ்லாட் ஆங்கிள், மொத்த ஸ்லாட் ஆங்கிள் 12 × 30 டிகிரி. கரெக்டாக 12 × 30 டிகிரி. ஸோ இப்போ பாருங்கள் போல் எத்தனை இருக்குது? இங்கே 2. கிளியரா? இங்கே 2. அடுத்து 180 டிகிரி இன்ட்டு 180 டிகிரி. அப்போ 360 டிகிரி இங்கே வந்துச்சு. இந்த சைட்லேயே எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 360 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ கிளியரா? இதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராம் ஜஸ்ட் உங்களோட புரிதலுக்காக நான் உங்களுக்கு போட்டேன். ஸ்லாட்டோட ஆங்கிள்னா என்ன, ஸோ ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கு என்னோட வேவ்ஃபார்ம்ஸ் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லாட் ஆங்கிள்னா தட் இஸ் இதுக்கு சிம்பிள் இருக்குது பாரு, ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ காயில் ஸ்பேனுக்கு ஸோ ஸ்லாட் ஆங்கிளுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. காயில் ஸ்பேன்னா தட் இஸ் பீட்டான்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். எஸ், காயில் ஸ்பேன்னா பீட்டா. ஸோ ஸ்லாட் பிட்ச்னா தட் இஸ் காமா. ஓகே, இதோட சிம்பிளை இங்கே எழுதிக்கோங்க பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சிம்பாலிக்காக தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? காயில் ஸ்பேன் பீட்டா. அடுத்ததா ஸ்லாட் பிட்ச் வந்து காமா. ஸோ எங்கே இருக்குது? திஸ் இஸ் வாட் காமா. ஓகே, இந்த சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காமாவை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா காமா இஸ் 180 டிவைடட் பை ஸ்லாட் பர் போல். ஓகேங்களா? ஸோ காமான்றத 180 டிவைட் பை ஸ்லாட் பர் போல். எஸ்ன்றது ஸ்லாட்டு, பின்றது போல். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இல்லைல்லப்பா? ஸோ பிகாஸ் இது முடிஞ்சிச்சு. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் டேர்ம்ஸ். என்னென்ன டேர்ம்ஸ்னால் காயில் ஸ்பேனை பார்ப்போம், போல் பிட்ச்னா என்னென்னு பார்ப்போம், அடுத்ததாக
ஷார்ட் பிட்ச்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த 3 டேர்ம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, என்னோட ஷார்ட் பிட்ச் வைண்டிங்னா என்ன, ஃபுல் பிட்ச் வைண்டிங்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபுல் பிட்ச் வைண்டிங் இங்கேயே நான் சொல்லிட்டேன். ஓகேயா, ஸோ ஃபுல் பிட்ச் வைண்டிங்னா இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதாவது the angle between the two coil is 180 degree. ஜஸ்ட் அங்கேயே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதை கொடுத்துட்டேன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் திங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வைண்டிங் டிசைனுக்கு போயிடலாம். சரி, இப்போ புரியுது இல்லை? ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இதில் 2 டைப் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக அதுக்கு தேவைப்படுற சில டேர்ம்ஸை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வைண்டிங்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வைண்டிங் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஸோ ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்னா உங்களுக்கு தெரியும், வைண்டிங்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். அண்ட் அகெயின் இதுலேயே நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃபுல் பிட்ச் வைண்டிங். ஸோ ஃபுல் பிட்ச் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்ப்பா, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்பவே நான் கொடுத்தேன், காயில் ஸ்பேன் இஸ் 180 டிகிரி. ஓகேயா, ஸோ ஃபார் ஃபுல் பிட்ச் வைண்டிங் காயில் ஸ்பேன் இஸ் 180 டிகிரி. For full pitch coil span beta is 180 degree. ஓகே, காயில் ஸ்பேன்ன்றது 180 டிகிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லாட்ஸ் நான் வரைகிறேன். This is north pole, this is what, south pole. ஸோ ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஆங்கிள் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு வைண்டிங் இருக்கான். அடுத்ததாக இந்த வைண்டிங் எங்கே இருக்கான்னா இங்கே தான் இருக்கான். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் 180 டிகிரி. ஸோ இங்கேயும் ஸ்லாட் 1, நார்த் போலோட ஸ்லாட் 1, சவுத் போலோட ஸ்லாட் 1. Slot between two coil sides. Angle between two coils 180 degree means what, sir? Angle between two coils வந்து 180 டிகிரியா இருக்குன்னா அது வந்து ஃபுல் பிட்ச் வைண்டிங் பா. ஓகேங்களா, ஸோ 2 ஆங்கிள் வந்து 180 டிகிரியா இருக்குன்னா ஃபுல் பிட்ச் வைண்டிங். ஸ்லாட்ஸ் பிட்வீன் டூ காயில்ஸா, ஸ்லாட்ஸ் பிட்வீன்னா புரியலையே. இல்லைப்பா, அது நான் உங்களுக்கு என்ன மீன் பண்ணுறேன்னா ஸ்லாட்ஸ் பிட்வீன் டூ காயில்ஸ் கிடையாது. அது என்னன்னா ஒரு 180 டிகிரியை கிரியேட் பண்ணணும்ல. இந்த வேவ் ஃபார்ம், இந்த டயக்ராமில் கூட நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒரு 180 டிகிரியை கிரியேட் பண்ணோம்னா என்னோட காயிலோட ஒயர் ஒன்று இங்கே இருக்குன்னா அடுத்ததா இது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு, செகண்ட் ஸ்லாட்டு, தேர்டு, 4, 5, 6. ஸோ இப்போ 6th ஸ்லாட்டில் கூட அடுத்த ஸ்லாட்டில் தான் இங்கே இருக்கும். இதுக்கு பேர் தான் 180 டிகிரி. புரியுதா? நான் ஒவ்வொரு ஸ்லாட்டும் 30 டிகிரி தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் நான் இங்கே ஒயரை வச்சிருந்தேன்னா அடுத்த ஒயர் இங்கே தான் வச்சிருப்பேன். ஓகேயா, ஸோ இந்த வைண்டிங்க்கு பேர் தான் ஃபுல் பிட்ச் வைண்டிங். அந்த ஆங்கிள் 180 டிகிரி எங்கே வருதோ நமக்கு தெரியுது இல்லை, இந்த ஸ்லாட்டில் வச்சேன்னா எனக்கு ஆங்கிள் இங்கே வரும்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல நான் ஸ்லாட் இருந்துச்சுன்னா இங்கே 0 டிகிரி, இது 30 டிகிரி, ஸோ இது 60 டிகிரி, இது 90 டிகிரி, இது 120 டிகிரி, இது 150 டிகிரி, இங்கே 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வைக்கிறப்போ 0 டிகிரி இங்கே வச்சுட்டு அதோட எண்டு அடுத்த காயிலில் வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் வாட் 0 டிகிரி, இது என்னோட 180 டிகிரி. இந்த ஸ்லாட்டை நம்ம அப்படி வச்சுருப்போம். இதுக்கிடையில் நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். கரெக்டா, இதுக்கிடையில் நமக்கு நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே இதெல்லாம் 30, 60, 90 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து 0 டிகிரியில் ஒரு ஸ்லாட் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒயரை வைக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு 180 டிகிரிக்கு அப்புறமா நம்ம அந்த ஒயரை வைப்போம். ஓகேங்களா, அந்த ஒயரை வந்து காயிலோட ஸ்டார்டிங்லேயும் இருக்கும், அடுத்த காயிலோட ஸ்டார்டிங்லேயும் இருக்கும். ஓகேங்களா, இந்த வைண்டிங்க்கு பேர் தான் ஃபுல் பிட்ச் வைண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, ஸோ ஃபுல் பிட்ச் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் காயில் ஸ்பேன் பீட்டா என்னவா இருக்கும்னா, காயில் ஸ்பேன் பீட்டான்றது என்னப்பா, த ஆங்கிள் பிட்வீன் டூ காயில் சைட்ஸ்னா, ஸோ இதுக்கு 180 டிகிரி. ஓகே, ஃபுல் பிட்ச் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் காயில் ஸ்பேன் பீட்டா வந்து 180 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்ததா ஸோ ரெண்டாவது ஷார்ட் பிட்ச் வைண்டிங். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
சார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், திஸ் இஸ் ஸ்லாட் ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ இங்கே தான் என்னோட ஸ்லாட் ஆங்கிள் 180 டிகிரி வருது. ஓகேங்களா, இதுதான் என்னோட 180 டிகிரி வருது. இந்த ஸ்லாட்டில் எனக்கு என்ன வருதுன்னா 150 டிகிரி தான் வருது. இந்த ஸ்லாட்டில் 30 டிகிரி வருது, கீப்பான் இந்த மாதிரி 60 டிகிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் நமக்கு தெரியும் இந்த ஆங்கிள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இங்கே 150 டிகிரி தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஸ்லாட் ஆங்கிள் தெரியும்ல நமக்கு. இப்போ தானே பார்த்தோம் ஒவ்வொரு ஸ்லாட்டும் 30 டிகிரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்லாட் 0 டிகிரி, இந்த ஸ்லாட்டில் 30 டிகிரி கிடைக்கும். இந்த ஸ்லாட் வரையும் போனீங்கன்னா 60 டிகிரி, 0 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கேஸில் என்னோட ஷார்ட் பிட்சில் நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னே நம்ம 180ல் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். கரெக்டாக, முன்னே நம்ம 180ல் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா 180ல் கனெக்ட் பண்ணாமல், ஸோ 0 டிகிரியில் ஒரு வைண்டிங்கை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதோட அடுத்த டர்ன் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும், என்ட்ரிங்ஸால் கனெக்ட் பண்ணணும், விச் இஸ் கனெக்டட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் டயக்ராம். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் 180 டிகிரியில் கனெக்ட் பண்ணாமல் இயர்லியராக 150 டிகிரியில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ 180ல் கனெக்ட் பண்ணாமல் இயர்லியராக 150 டிகிரியில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இந்த கேஸில் காயில் ஸ்பேன் பீட்டா என்னப்பா, காயில் ஸ்பேன் பீட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 டிகிரிஸ் தான். ஓகேங்களா, ஸோ காயில் ஸ்பேன் பீட்டான்றது 150 டிகிரிஸ் தான். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல நான் பாருங்க இந்த டிகிரி 30 டிகிரி என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல்ஃபா, ஷார்ட் பிட்ச் ஆங்கிள். ஸோ நான் 30 டிகிரி ஷார்ட் பிட்ச் பண்ணிட்டேன். 30 டிகிரி நான் என்னவா கனெக்ட் பண்ணிட்டேன்னா முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிட்ச் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷார்ட் பிட்ச் ஆங்கிள்னு சொல்லலாம், இல்லைன்னா கார்டிங் ஆங்கிள் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ புரியுதா? ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, சார் 180 டிகிரியில் முன்னே கனெக்ட் பண்ணேன், ஆனால் இந்த கேஸில் நான் வந்து 180 டிகிரியில் கனெக்ட் பண்ணல. ஓகேயா, ஸோ 30 டிகிரி முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 30 டிகிரி முன்னாடி கனெக்ட் பண்ணதுக்கு பேர் தான் ஷார்ட் பிட்ச் ஆங்கிள். ஓகேயா, இந்த ஷார்ட் பிட்ச் ஆங்கிளை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறேன். புரியுது இல்லை? ஸோ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம்னா, ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் வாட். ஸோ இந்த ஆங்கிள் வி நோ தட் இஸ் 180 டிகிரி. இதில் இது வரைக்கும் என்னன்னா தட் இஸ் பீட்டா. ஸோ இது என்னன்னா தட் இஸ் ஆல்ஃபா. ஓகே, அப்போ நான் என்ன சொல்லலாம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இட் இஸ் 180 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் 180 டிகிரிஸ்ன்னு சொல்லலாம், விச் இஸ் ஷார்ட் பிட்ச் ஆங்கிள் பிளஸ் காயில் ஸ்பேன் இஸ் 180 டிகிரி. ஆர் கார்டிங் ஆங்கிள் பிளஸ் ஷார்ட் பிட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். கார்டிங் ஆங்கிள் பிளஸ் காயில் பிட்சா. பீட்டான்றது என்னப்பா, இப்போதான் நம்ம பார்த்தோம், காயில் ஸ்பேன். ஓகேங்களா, ஸோ இப்போ புரியுது இல்லை? ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் பிட்ச் வைண்டிங். ஸோ எவ்வளோ ஷார்ட் பிட்ச் கனெக்டாக இருக்குது அப்படின்றது தட் இஸ் 130 டிகிரி, தட் இஸ் ஷார்ட் பிட்ச் ஆங்கிள் ஆர் கார்டிங் ஆங்கிள். இப்போ புரியுது இல்லை ஷார்ட் பிட்சுக்கும் ஃபுல் பிட்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஆக்சுவலாக இதோட ரிசல்ட் என்ன ஆயிருக்கும்னா, இது மாதிரி பண்ணோம்ல நம்ம வந்து இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ரிசல்ட் அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க, அதாவது 180 டிகிரியில் கனெக்ட் பண்ண வேண்டியதை 150 டிகிரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க. அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ 30 டிகிரி நீங்கள் முன்னாடி கனெக்ட் பண்ணதுனால என்ன பெனிஃபிட், என்ன லாஸஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போது அதை தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, when it is connected for full pitch, when full pitchல என்ன நடந்திருக்கும்னு பார்ப்போம், அப்போ தான் ஷார்ட் பிட்சையும் புரியும். when full pitch, ஸோ அதில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் என்னவா இருக்கும்னா, இட் இஸ் அ arithmetic sum. ஸோ அரித்மெட்டிக் சம்னா ஃபஸ்ட்டு இந்த வைண்டிங்கில் இ அப்படின்னு ஒரு இஎம்எஃப் வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த வைண்டிங்கில் நமக்கு என்ன வந்திருக்கும்னா
E அப்படின்ற ஒரு EMF வந்திருக்கும். இந்த வைண்டிங்கில் எனக்கு என்னென்னு வந்திருக்கும்னா Eன்ற ஒரு EMF வந்திருக்கும். ஸோ E + E, ஸோ இங்கே என்ன ஆயிருக்கும்னா 2E அப்படின்ற ஒரு EMF வந்திருக்கும். ஸோ ஏன்னா இவன் வந்து ரெண்டுமே சேம் தான், சேம் ஃபேஸில் தான் இருப்பான். ஓகேங்களா, இவன் வந்து சேம் ஃபேஸில் தான் இருப்பான். சி எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து E at an angle of 0 டிகிரியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா E at an angle of 180 டிகிரியாக இருக்கும். ஸோ ரெண்டு வெக்டார்ஸை நீங்கள் E12ன்னு எழுதினாலே நம்ம எப்படி எழுதுவோம்ப்பா? ஸோ திஸ் இஸ் E1ன்னு எடுத்துக்கலாம், இவன் வந்து E2. ஸோ E12ன்னு எழுதினாலே நம்ம என்னப்பா எழுதுவோம்? E1 - E2ன்னு தானே எழுதுவோம். ஸோ இப்போது ஆல்ரெடி என்ன, இவன் ஒரு 180ன்றதை எப்படி எழுதலாம்? -E எழுதலாம். ஓகே, -E at an angle of 0 டிகிரின்னு எழுதலாம். அப்போ E -E அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஃபைனலாக இதுக்கு 2E அப்படின்னு ஒரு EMF வரும். ஓகே, ஸோ இதில் என்ன, எஸ் நமக்கு ஒரு சேவிங் ஆஃப் காப்பரும் கிடைக்குது தான். அடிஷ்னலாக இங்கே 2E அளவுக்கு EMF இன்டியூஸ் ஆகுது. EMF இன்டியூஸ்டு. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். இதில் இன்டியூஸ் ஆன EMF என்னன்றத இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதில் இன்டியூஸ் ஆன EMF இஸ் 2E. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஷார்ட் பிட்ச்சில், ஸோ திஸ் இஸ் நாட் அ வெக்டார் அடிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இஸ் 0 டிகிரி, இன்னொன்றுக்கு 150 டிகிரி. ரெண்டுமே ஆப்போசிட்டே கிடையாது. முன்னே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஆப்போசிட்டு, மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கேஸில் இப்படி நடக்காது. இவன் 0 டிகிரின்னா இவன் 150 டிகிரி இப்படி இருப்பான். அப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸ் E1ஐயும் E2வையும் நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டாக ஆட் பண்ண முடியாது. இந்த கேஸில் வெக்டார் அடிஷன் தான் போகணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு வெக்டார்ஸை நம்ம ஆட் பண்ணணும்னா வெக்டார் அடிஷன் தான் போகணும். ஸோ அப்போ இங்கே எனக்கு ரிசல்ட் EMF இன்டியூஸ்டு கால்குலேட் பண்ணால், EMF இன்டியூஸ்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 2E cos α/2. ஓகேங்களா, ஸோ இது என்னோட EMF இன்டியூஸ்டு சார். ஆல்ஃபான்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும், தட் இஸ் அ கார்டிங் ஆங்கிள் ஆர் ஷார்ட் பிட்ச் ஆங்கிள். ஆல்ஃபான்றது நமக்கு தெரியும், தட் இஸ் கார்டிங் ஆங்கிள் ஆர் ஷார்ட் பிட்ச் ஆங்கிள். ஸோ இந்த அளவுக்கான EMF நமக்கு என்ன ஆகும்னா இன்டியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தா ஃபுல் பிட்ச் வைண்டிங்கில் அரித்மெட்டிக் சம்மு, ஸோ இதில் நமக்கு என்னென்னா வெக்டார் சம்மு. ஓகே, இங்கே நான் சொல்லியிருக்கேன்ல, திஸ் இஸ் அரித்மெட்டிக் சம்மு. இங்கே EMFs ஆர் அரித்மெட்டிக் சம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 0 டிகிரிப்பா E1 வெக்டாரு, E2 வெக்டார் பார்த்தீங்கன்னா தட் இஸ் -180 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 180 டிகிரின்னா, ஸோ இங்கே நடக்கிறது என்னென்னா ரெண்டும் ஒரே ஸ்கேலில் தான் இருக்குது. ஓகே, அரித்மெட்டிக் சம்மு, அதனால் ஆட் ஆகிடுது. ஸோ இங்கே நமக்கு நடக்கிறது என்னென்னா வெக்டார் சம்மு, அதனால் 2E cos ஆல்ஃபாவாக மாறிடுது. ஓகேயா, இப்போ தேர்ஃபோர் இதோட ரிசல்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்களேன், ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணுறப்போ 2E அதிகமாக இல்லை 2E cos ஆல்ஃபா அதிகமாக, cos α/2 அதிகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ இங்கே பாருங்கள், டேக் ஆல்ஃபா வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஆல்ஃபா 60னா 2E cos ஆஃப் 30 டிகிரி. சார் நமக்கு காசில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக, தீட்டா இன்க்ரீஸ் ஆக ஆக காஸ் தீட்டாவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போது இது என்னவா இருக்கும்னா லெஸர் தேன் 2E மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ காஸ் 30ோட வேல்யூ sin 60, தட் இஸ் √3/2 இன்ட்டு 2E. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா √3. ஸோ √3ன்றது 1.732E. இப்போ பாருங்கள், ஸோ எவ்வளோ வோல்டேஜ் ரிடக்ஷன் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல we can see that is 0.3 ஃபார் எக்ஸாம்பிளாக E ரிடக்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த வைண்டிங் ஷார்ட் பிட்ச் வைண்டிங்கில் நமக்கு என்ன தெரியுதுன்னா 0.3E அளவுக்கு EMF ரெடியூஸ் தான் ஆகுது. பட் இருந்தாலும் அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஒய்? பிகாஸ் இன் திஸ் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன் இட் ரெடியூசஸ் த ஹார்மோனிக்ஸ். ஓகேங்களா, எனக்கு இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால ஹார்மோனிக்ஸ் குறையுதுப்பா. ஷார்ட் பிட்ச் வைண்டிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா ஹார்மோனிக்ஸ் குறையும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஆல்ஃபாவோட வேல்யூவை வேரி பண்ணி என்னால் தேர்ட் ஆர்டரை ரெடியூஸ் பண்ண முடியும், ஃபிஃப்த் ஆர்டரை ரெடியூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வைண்டிங்கோட பெனிஃபிட்டு எனக்கு என்னன்னா, எனக்கு
ரிடக்ஷன் ஆஃப் ஹார்மோனிக்ஸ், அதுதான் என்னோட பெனிஃபிட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் இந்த பிச் ஃபேக்டரை சொல்லிடுறேன். எவ்வளோ ரிடக்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். இப்போ நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியுது. ஸோ எவ்வளோ ரிடக்ஷன் ஆகுதுன்னா இங்கே 2e, இங்கே 2e cos alpha by 2. அப்போ cos ஆல்ஃபாவுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி தான் என்னால் எவ்வளோ ரிடக்ஷன் ஆகுதுன்னு சொல்ல முடியுது. அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு ஃபேக்டரை எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபேக்டர். திஸ் இஸ் அ பிச் ஃபேக்டர். ஓகே, எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல போகிற ஃபேக்டர் தான் பிச் ஃபேக்டர் ஆர் காயில் ஸ்பேன் ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ பிச் ஃபேக்டர், காயில் ஸ்பேன் ஃபேக்டர் ஆர் கார்டிங் ஃபேக்டர், ஸோ எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சிமிலராக கேபி அப்படின்னு கூட சொல்லலாம். Okay, so the Kp is given as EMF induced in short pitch winding divided by EMF induced in full pitch winding. ஸோ இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா மேலே ஷார்ட் பிச்சில் என்னப்பா வெக்டார் சம்னு சொன்னேன். வெக்டார் சம் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டிவைடட் பை அரித்மெட்டிக் சம் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகே, இப்போ ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்களேன். ஸோ 2e cos alpha வெக்டார் சம் 2e cos alpha by 2. ஸோ இங்கே என்னென்னா 2e. அப்போ கேபி எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. ஓகேங்களா, ஸோ இது எதுக்குன்னா திஸ் இஸ் ஃபார் த ஃபண்டமெண்டல் வேவ் ஃபார்முக்கு. ஃபண்டமெண்டலோட ரிடக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல். இப்போ தானே நம்ம பார்த்தோம் 0.3% இ குறையுது அப்படின்னு சொன்னல, அது எதுன்னா ஃபண்டமெண்டலில் குறைஞ்சது. ஓகேங்களா, ஸோ என் ஃபண்டமெண்டலில் எவ்வளோ குறையுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஸோ காஸ் ஆல்ஃபா பை 2 ஃபார் த ஃபண்டமெண்டல் வேவ் ஃபார்ம். சார் அதுவே எனக்கு ஹார்மோனிக்ஸில் எவ்வளோ குறையுது இப்போ தானே நம்ம பார்த்தோம். தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் இருக்கும், ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு தான் இதை யூஸே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதை குறைக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஜஸ்ட் n அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன், சேம் தான். ஸோ KPN. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹார்மோனிக்ஸோட ரிடக்ஷன் ஃபார்ம் எவ்வளோ. இது ஃபண்டமெண்டல் நமக்கு தேவைப்படுற வேவ் ஃபார்ம்லேயே ரிடக்ஷன் ஆகுதுன்னு நான் சொன்னேன். நம்மளோட யூஸ்ஃபுல் வேவ் ஃபார்ம் தான் ஃபண்டமெண்டல் வேவ் ஃபார்ம். அந்த யூஸ்ஃபுல் வேவ் ஃபார்மில் ரிடக்ஷன் ஆகுது. பட் ஸ்டில் அதனாலையும் நான் என்ன பட் ஸ்டில் நான் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா ஹார்மோனிக்ஸில் ரிடக்ஷன் ஆகுது அப்படின்றது தான் என்னோட இம்பார்ட்டன்ட். ஸோ ஹார்மோனிக்ஸ் குறையுதுன்னா ஓகே, என்னோட யூஸ்ஃபுல்லான ஃபண்டமெண்டல் குறைஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஓகேங்களா, ஸோ KPN இஸ் ஈக்குவலன்ட் டு KPN. ஸோ இது என்னன்னா தட் இஸ் காஸ் ஆஃப் n ஆல்ஃபா பை 2. ஸோ இது என்னன்னா ரிடக்ஷன் ஆஃப் ஹார்மோனிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இது என்னோட ரிடக்ஷன் ஆஃப் ஹார்மோனிக்ஸ். சார் இப்போ தான் நம்ம பார்த்தோம் கேபியோட வேல்யூ எப்பவுமே ஃபார் ஷார்ட் பிச் வைண்டிங்க்கு லெஸ்ஸர் தேன் 1 தான் இருக்கும். ஸோ ஃபுல் பிச் வைண்டிங்க்கு 1 இருக்கும். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம பார்த்தோமே. ஸோ ஷார்ட் பிச் பண்ணுறதுனால ஆல்ஃபா இருந்துச்சுன்னா சிம்பிளாக, இல்லைனா இதை கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேபியோட வேல்யூ என்னவா இருக்கும் கேபி. ஸோ ஃபார் ஃபுல் பிச்சுக்கு பாருங்கள், ஃபார் ஃபுல் பிச்சுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா கார்டிங் ஆங்கிள் ஆல்ஃபா. கார்டிங் ஆங்கிள் ஆல்ஃபா என்னப்பா இருக்கும் 0 டிகிரி. ஏன்னா இந்த கேஸில் பாருங்கள் ஃபுல் பிச்சுக்கு பாருங்கள், ஃபுல் பிச்சில் பீட்டா தான் 180 டிகிரி, பீட்டாவே 180 டிகிரி ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கேஸில் ஆல்ஃபா இஸ் 0 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஃபார் ஃபுல் பிச் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பீட்டாவே 180 டிகிரி, ஆல்ஃபா 0 டிகிரி. ஏன்னா நமக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் 180.
கரெக்டா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது 180 டிகிரி. ஸோ இந்த இடத்துல பீட்டாவே 180 டிகிரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் 180 டிகிரி தான் இருக்கணும். அப்போ ஆல்ஃபா என்னவா இருக்கும்? 0 டிகிரி தானே இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். ஃபார் ஃபுல் பிச் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா இஸ் 0 டிகிரி. ஆல்ஃபான்றது நமக்கு தெரியும், இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் கார்டிங் ஆங்கிள். ஸோ ஷார்ட் பிச்சில் தான் நம்ம கார்டிங் ஆங்கிளை சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஆல்ஃபான்றது கார்டிங் ஆங்கிள். ஃபார் ஃபுல் பிச் வைண்டிங்க்கு ஆல்ஃபா இஸ் 0 டிகிரி. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2e cos ஆஃப் 0 டிவைட் பை 2e அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? 2e cos ஆஃப் 0 டிகிரி டிவைட் பை 2eன்னு வரும். ஜஸ்ட்டு cos ஆஃப் 0ன்றது என்ன ஆகிடும்னா 1 மாறிடும். 2e 1 மாறிடும். அப்போது ஃபார் ஃபுல் பிச் வைண்டிங்க்கு KP என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ KP இஸ் 1. ஓகே, ஸோ ஃபுல் பிச்சுக்கு KP இஸ் 1. ஸோ அதுவே ஷார்ட் பிச்சுக்கு ஸோ we know that alpha is not is equal to 0 டிகிரி. அப்போ என்ன ஆகிடும்னா ரெடியூஸ் ஆகிடும். KP லெஸ்ஸர் தேன் 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ KP is equal to 1, KP is lesser than 1. ஓகேங்களா? ஸோ ஃபுல் பிச்சு ஷார்ட் பிச்சு. ஓகே, இதே மாதிரி தான் ஹார்மோனிக்ஸ்லையும் நம்மளால் ரிடக்ஷன்ஸை சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளால் ஹார்மோனிக்ஸ்லையும் ரிடக்ஷன்ஸை சொல்ல முடியும். ஸோ ஹார்மோனிக்ஸோட ரிடக்ஷன் வேணும் அப்படின்னா KPN. ஸோ இப்போ எனக்கு தேர்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் n is equal to 3. ஓகே, ஸோ தேர்ட் ஆர்டர்னா n is equal to 3. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா cos ஆஃப் 3 alpha divided by 2. சி, இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா வந்து 30 டிகிரி இல்லை 60 டிகிரி அப்படின்னு எடுத்தேன்னா ஹார்மோனிக்ஸில் cos ஆஃப் 3 into 60 டிகிரி divided by 2. ஓகே, இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா that is 30. அப்போ cos ஆஃப் 3 டைம்ஸ் ரிடக்ஷன் ஆகுது பாருங்க. இங்கே ரிடக்ஷன் என்ன ஆகும்னா 3 டைம்ஸ் ஆகும். ஃபண்டமெண்டலில் ஒரு டைம் ஆகுதுன்னா ஹார்மோனிக்ஸில் 3 டைம் ஆகும். ஓகேங்களா? 3 into 60 டிகிரி. ஓகே, அப்போ 90 டிகிரி. அப்போது நீங்கள் ஆல்ஃபா வந்து 60 டிகிரி கொடுத்தீங்கன்னா ஸோ என்ன ஆகிடுது? cos ஆஃப் 90 டிகிரின்னு வருது. ஓகேயா? cos ஆஃப் 90 டிகிரின்னு வருது. cos ஆஃப் 90 டிகிரினா that is 0 டிகிரி. when alpha is 60 டிகிரி எனக்கு என்ன தெரியுதுன்னா தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு. ஹார்மோனிக்ஸ் மேக்னிடியூட் இஸ் 0 டிகிரி. புரியுதா? அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்க்காக நான் ஆல்ஃபாவை 60 டிகிரின்னு எடுத்தேன்ப்பா. இப்போ எனக்கு ஹார்மோனிக்ஸ் தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறேன்ப்பா. தேர்ட் ஆர்டரோட மேக்னிடியூட் வேணும்னா cos ஆஃப் n alpha by 2 தானேப்பா ஃபார்முலா. ஹார்மோனிக்ஸோட ரிடக்ஷன் வேணும் அப்படின்னா கரெக்டாக ஹார்மோனிக்ஸோட ரிடக்ஷன் வேணும்னா ஆக்சுவலாக இது என்னோட மேக்னிடியூட்பா. இது 1 மைனஸ் cos alpha by 2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இது என்னோட ரிசல்ட். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து வேல்யூ. ஓகேங்களா? ஸோ எனக்கு 90%, 60%, 100% வருமா அப்படின்றது சொல்லுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ஸோ அப்போ 1 மைனஸ் இந்த வேல்யூஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ ரிடக்ஷன் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ ஃப்ரம் திஸ் நான் அன்னோனிங் ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்க்கு அல்ஃபா வந்து 16 போட்டேன். ஸோ அப்படி போடுறப்போ 3 into 60 ஸோ எனக்கு என்ன வருதுன்னா cos ஆஃப் 19 வந்துச்சு. அப்போ ஆல்ஃபா கார்டிங் ஆங்கிள் ஆல்ஃபாவை வந்து நான் 60 டிகிரியில் பிளேஸ் பண்ணேன்னா என்னோட தேர்ட் ஹார்மோனிக்கோட மேக்னிடியூட் என்ன ஆகிடுதுன்னா 0 ஆகிடுது. ஓகேங்களா? இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். ரிடக்ஷன் இன் ஃபண்டமெண்டல்னு போட வேணாம். இல்லைனா இது ஃபண்டமெண்டலுக்குன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது ஹார்மோனிக்ஸ்க்குன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிடக்ஷன்னா அதிலிருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ரிடக்ஷன் வரும். இது வந்து ஃபண்டமெண்டலோட அவுட்புட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஹார்மோனிக்கோட அவுட்புட்க்கு. ஓகே, இது ஹார்மோனிக்ஸோட அவுட்புட். இப்போ பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த கேஸில் ஹார்மோனிக்ஸோட அவுட்புட் என்னவா இருக்குது? தேர்ட் ஆர்டரோட அவுட்புட் என்னவா இருக்குது? மேக்னிடியூட் அவுட்புட் இஸ் 0 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேயா? ஸோ அப்போ ஃபார் n ஆர்டர் ஹார்மோனிக்ஸ்க்கு நான் எப்படி சார் ரிடக்ஷன் பண்ணுறதுன்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேஸோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா? cos n alpha by 2 இங்கே பாருங்கள், cos n alpha by 2 என்னவா இருக்கணும்னா 0 டிகிரியாக இருக்கணும். cos n alpha by 2 என்னவா இருக்கணும்னா 0 டிகிரியாக இருக்கணும். ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் ஆல்ஃபாவை டெரைவ் பண்ணேன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை n அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை வச்சு கூட நான் செக் பண்ணலாம். எனக்கு இங்கே என்ன வேணும்? தேர்ட் ஆர்டரை ரெடியூஸ் பண்ணணுமா? அப்போ ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு
180 divided by 3 alpha எனக்கு என்ன கிடைச்சிச்சு 60 டிகிரி கிடைச்சிச்சு. நான் தெரியாத எக்ஸாம்பிள் கேஸுக்கு எக்ஸாம்பிள் கேஸுக்கு நான் வந்து ஆல்ஃபாவை 16 போட்டேன். அப்போ பார்த்தப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ஃபாவை 60 டிகிரி வைக்கிறப்போ என்னோட தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் இதை நான் செக் அவுட் பண்ணதும் இந்த ஃபார்முலாவில் நான் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதும் எனக்கு ஒன்றா தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா cos n alpha by alpha is equivalent to 180 by n அப்படின்றது என்னன்னா டு ரெடியூஸ் nth ஆர்டர் ஹார்மோனிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இதுல இருந்து தான் எனக்கு டெரைவ் ஆகுது. ஓகேங்களா? இது என்னன்னா alpha is equivalent to 180 divided by n. இங்க nன்றது ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக்ஸ். நீங்க என்ன ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகேங்களா? n அப்படின்றது என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக்ஸ். எந்த பர்டிகுலர் ஆர்டரை நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இந்த இடத்துல இது என்னன்னா by using this formula, இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி we can reduce n order harmonics. ஓகேங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் சொன்னதை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னதை நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். அப்போது therefore to reduce third order harmonic அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் த ஃபார்முலா alpha is equivalent to 180 divided by n. So we need to reduce third order. அப்போ இங்கே n is equivalent to 3. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்போ 180 by 3 அப்போ 60 டிகிரி. அப்போ இது எதை மீன் பண்ணுதுன்னா to reduce third order harmonic the chording angle or short pitch angle must be 60 degree. So அப்போ என்ன ஆயிடும்? third order harmonic is neglected. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ ஃபிஃப்த் ஆர்டரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். டு ரெடியூஸ் ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக். இப்போ n is equivalent to 5 நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் அதோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 180 by 5 அப்போ 180 by 5 என்னப்பா 36 degrees. அப்போ என்னோட கார்டிங் ஆங்கிள் மஸ்ட் பி 36 இருந்துச்சுன்னா must be 36 degrees to reduce fifth order harmonic. ஸோ அப்போது ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக்ஸை நீங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட ஸ்லாட் இதனோட கார்டிங் ஆங்கிள் என்னவா தான் கொடுக்கணும் அப்படின்னா 5 கொடுக்கணும். ஓகேங்களா? டு ரெடியூஸ் த ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக் த கார்டிங் ஆங்கிள் மஸ்ட் பி என்னவா இருக்கணும்னா 36 டிகிரிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 180 by 5 என்னப்பா கரெக்டு தானே? இருங்க 36 30 × 5 150 6 5 30 கரெக்ட் 36 டிகிரி தான். ஓகேயா? இப்போ இது உங்களுக்கு புரியுது. பர்டிகுலராக உங்களால் என்ன ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக்ஸ் வேணுமோ அதை நம்மளால் ஈஸியாக ரிடக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது புரியுது இல்லை? 9th ஆர்டர்னா டிவைடட் பை 9, 11th ஆர்டர்னா டிவைடட் பை 11. ஓகேயா? இதை பற்றி உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல் பிச் வைண்டிங் வந்தோம். ஃபுல் பிச் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இஎம்எஃப்ஸ் வந்துச்சு. ஆனால் ஹார்மோனிக்ஸில் அதே இருக்குது. அதனால தான் நான் ஷார்ட் பிச் வைண்டிங்க்கு வரேன். ஃபுல் பிச் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நோ ரிடக்ஷன் ஆஃப் ஹார்மோனிக்ஸ்ப்பா. இஎம்எஃப் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஆனால் ஹார்மோனிக்ஸ் கம்மியாகாது. அதனால ஷார்ட் பிச் வைண்டிங்க்கு வர்றோம். இந்த இடத்துல அந்த ஷார்ட் பிச் ஆங்கிள் ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆல்ஃபாவை நான் செலக்ட் பண்ணுறது மூலமாக என்னால் பர்டிகுலராக தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்கையோ ஃபிஃப்த் ஆர்டர் ஹார்மோனிக்ஸையோ குறைக்க முடியுது. சரி, இப்போ நீங்கள் ஆல்ஃபாவை சொல்லிட்டீங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 180 by n அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுக்கு பீட்டாக்கு ஃபார்முலா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், பீட்டாக்கும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வீணோ
alpha plus beta is 180 degree na. Sorry, இது alpha plus beta. அப்போ எனக்கு alpha என்னன்னு தெரியும் 180 by n. அப்போ beta is equivalent to 180 minus 180 by n. அப்போ இது எப்படிப்பா எழுதலாம் நம்ம? எஸ், அப்போ 180 காமனா வெளியே எடுத்துடுறேன். 180, ஸோ என்ன இருக்கும்? n minus 1 by n. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் பீட்டாவை சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த கேஸில் பீட்டா என்னவா இருந்துச்சு? ஸோ இந்த கேஸில் பீட்டா என்னவா இருந்துச்சுன்னு கேட்கலாம்ல. ஸோ இந்த கேஸில் அப்போ பீட்டா என்ன? ஆல்ஃபா வந்து 60ன்னா அப்போ பீட்டா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். 180 minus 60, தட் இஸ் வாட்? 120 டிகிரியாக இருக்கும். ரெண்டு காயிலுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் 120 டிகிரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே நான் 150 டிகிரியில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்ல, ஒயரை ஷார்ட் பிச் பண்ணப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 150 டிகிரியில் கனெக்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஸோ அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. 120 டிகிரிலேயே கனெக்ட் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆங்கிள் குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதாவது தேர்ட் ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் குறைஞ்சிரும். இந்த ஒயரை தான் நான் சொல்கிறேன். இங்கே கனெக்ட் பண்ண இந்த ஒயரை நீங்கள் 120ல் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ தேர்ட் ஆர்டரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அதுவே ஃபிஃப்த் ஆர்டரை ரெடியூஸ் பண்ணணும்னா ஸோ 36 டிகிரிஸ் குறைக்கணும். அப்போ பீட்டா என்னப்பா? 180 மைனஸ் 36. அப்போ என்னன்னா 144, ஒரு 40, ஒரு 50, ஆமாம் 60. அப்போ 144 டிகிரி. ஓகேயா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் 144 டிகிரிஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா பர்டிகுலராக என்னோட அந்த ஃபிஃப்த் ஆர்டர் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபிஃப்த் ஆர்டர் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் இந்த கிவன் டயக்ராம். ஸோ அப்போ பீட்டாவோட வேல்யூக்கு நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம்ல. ஸோ பீட்டா இஸ் 180 into n minus n plus 1 அப்படின்னு சொன்னேன். இது அப்படியே எழுதிக்கிறேன் இங்கே. பீட்டா இஸ் ஈக்குவலன் டு 180 n minus 1 divided by n. ஓகேங்களா? ஸோ இதுவுமே அதே தான். அப்போ பீட்டா வேணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்கே நான் பீட்டாவை 120 டிகிரின்னு சொன்னேன்ல. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட என்னால் பீட்டா கண்டுபிடிக்க முடியும். பீட்டா இஸ் 180, n என்னப்பா இங்கே 5. ஸோ மைனஸ் இங்கே 3 இல்லை, சாரி, இங்கே n is 3 minus 1 divided by 3. அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா தட் இஸ் 120 டிகிரி இன்ட்டு 2. அப்போ என்னப்பா வருது? சாரி, 60 டிகிரி. 8 3 16 தானே. 60 டிகிரி இன்ட்டு 2, அப்போ 120 டிகிரிஸ். இந்த கிவன் ஃபார்முலாவிலே எனக்கு கிடைக்குது பீட்டா. ஸோ பீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான்ப்பா இந்த ஃபார்முலா. 180 இன்ட்டு இங்கே 5 5 minus 1 divided by 5. ஸோ இப்போ என்னப்பா? 180 இன்ட்டு 4 by 5. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதே 144 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ புரியுது இல்லை? காயில் ஸ்பேன் அப்படின்றது என்னன்னா, ரெண்டு காயிலுக்கு இடைப்பட்ட தொலைவு. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அதை லாஸ்ட்டாக ஒரு முறை சொல்கிறேன். ஓகே, காயில் ஸ்பேன் பீட்டா அப்படின்றது என்னன்னா, இந்த ரெண்டு காயில்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. அந்த ரெண்டு ஒயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல. ஸோ இந்த ரெண்டு ஒயர்ஸ்க்கு இடைப்பட்ட தொலைவு, தட் இஸ் காயில் ஸ்பேன். ஓகேங்களா? அதாவது இந்த ஆங்கிள் 180ல் கனெக்ட் பண்ணியிருந்தா அது ஃபுல் பிச் வைண்டிங். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஷார்ட் பிச் வைண்டிங். ஸோ அந்த ஷார்ட் பிச்சுக்கான ஆங்கிள் தான் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டிகிரி ஷார்ட் பிச் ஆயிருக்குன்னா தட் இஸ் ஆல்ஃபா ஆங்கிள் ஷார்ட் பிச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் இஸ் பீட்டா. ஸோ ரெண்டு காயில் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஆங்கிள் இஸ் பீட்டா. ஸோ எவ்வளோ ஷார்ட் பிச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் 180 டிகிரி. ஓகே, ஸோ அடுத்ததா இதில் எனக்கு ஷார்ட் பிச் பண்ணுறதுனால இஎம்எஃப் ரிடக்ஷன் ஆயிருக்கு. திஸ் இண்டிகேட்ஸ் த ரிடக்ஷன் இன் இஎம்எஃப். ஸோ இஎம்எஃப் ரிடக்ஷன், இஎம்எஃப் இஸ் ரெடியூஸ்டு when compared to full pitch. கரெக்டா? இஎம்எஃப் ரிடக்ஷன் இன் when compared to full pitch winding. கரெக்டு தானே? ஸோ இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகுது தான். ஸோ ஆனாலும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகிற மாதிரியே அதோட 3 டைம்ஸோ 5 டைம்ஸோ, தேர்ட் ஆர்டராக இருந்தால் 3 டைம்ஸ், ஃபிஃப்த் ஆர்டராக இருந்தால் 5 டைம்ஸ் ஹார்மோனிக்ஸ் ரெடியூஸ் ஆகிடுது. கிளியரா? அப்போ என்னோட ஹார்மோனிக்ஸ் இன்னும் அதிகமாக ரெடியூஸ் ஆகுது. இஎம்எஃப் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுதுன்னா ஹார்மோனிக்ஸ் அப்படியே இன்னும் நிறைய மடங்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் ஷார்ட் பிச் வைண்டிங்கை யூஸ் பண்ணுறேன். ஷார்ட் பிச் வைண்டிங்கை யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஹார்மோனிக்ஸ் குறைக்க முடியுதுன்னு தெரியும். அடுத்ததாக அதோட எவ்வளோ ஹார்மோனிக்ஸ் குறைஞ்சது அப்படின்றதையுமே என்னால் இந்த பர்டிகுலர் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சொல்ல முடியும். அடுத்ததாக நீங்கள் வந்து தேர்ட் ஆர்டரை தான் ரெடியூஸ் பண்ணணும், ஃபிஃப்த் ஆர்டரை ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த கிவன் ஃபார்முலா ஆல்ஃபா ஈக்குவலன் டு 180 by n யூஸ் பண்ணிங்கன்னா என்னோட கார்டிங் ஆங்கிள், ஷார்ட் பிச் ஆங்கிளை டிசைட் பண்ணி என்னோட ஹார்மோனிக்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது 7th ஆர்டர் ரெடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட் பிச் ஆங்கிள் வேணும். 5th ஆர்டரை ரெடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட் பிச் ஆங்கிள் வேணும். ஸோ தேர்ட் ஆர்டரை ரெடியூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ஷார்ட் பிச் ஆங்கிள் வேணும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட ஒன் கைண்ட் ஆஃப் வைண்டிங் முடிஞ்சிச்சு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் சின்ன ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டதுக்கப்புறம் நாளைக்கு கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்க்கு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ இன்னும் கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங் தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டா ஆல்மோஸ்ட் இந்த வைண்டிங்ஸோட ப்ரொசீஜர் அண்ட் டிசைன்ஸும் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடும். ஓகேங்களா. இந்த டிசைன்ஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸு, ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸு அது எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம். இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. நம்ம நாளைக்கு செஷனில் பார்ப்போம்.